சென்னை எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து நடத்தும் நியூட்ரிஷன் அண்ட் டயட் கவுன்சிலிங் 6 மாத டிப்ளமா ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த துவக்க விழா பயிற்சி வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். மனித வாழ்க்கை மிக குறுகிய காலமாக சமீபத்தில் சுருங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு மாற்றலான வாழ்க்கை முறைக்குள்ளால் நம்முடைய பயணம் புறப்பட்டதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மனிதர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய சறுக்கல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மிக குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் நம்முடைய பண்பாட்டிற்குள்ளால் ஏராளமான கலப்புகள் நிகழ்ந்து விட்டன. மண் சார்ந்த உணவு, மண் சார்ந்த வாழ்வியல், இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய அணுகுமுறைகள். அது ஒவ்வொரு நாட்டிற்கும், காலச்சூழலுக்கும், வெப்பத்திற்கும், அங்க இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கும், இந்த வாழ்வியல் சூழலுக்கும் நிறைய பொருத்தம் இருக்கிறது. நீங்கள் தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அது நிலத்தை 5ஆக பிரித்திருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பது வெறும் நிலத்தின் பெயர் அல்ல. அந்த நிலத்திற்கு ஏற்றாற்போல் அங்க இருக்கக்கூடிய அத்தனையிலும் மாற்றம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய காலச்சூழல், அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய தொழில், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்களுடைய இசை, எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கும். அப்ப அதுதான் இயற்கை. நீங்கள் பலாப்பழத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பலாப்பழத்திற்கு என்று ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசனில் கிடைப்பது சரியான பலாப்பழம், அது சரியான சுவை உடையதாக இருக்கும், அது சரியான அளவுடையதாக இருக்கும். அது பலாப்பழத்திற்கே உரித்தான அத்தனை அம்சங்களும் அதற்கு பொருத்தமாக இருக்கும். மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் மாம்பழத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலம், அது மாம்பழ சீசன் என்று சொல்லுவோம். அந்த குறித்த காலத்தில் பூக்கும், குறித்த காலத்தில் பிஞ்சுகளாக உருவாகும், குறித்த காலத்தில் மாக்கள் பழுக்கும், குறித்த காலத்தில் அவை கனியும். அது மாவினுடைய சீசன், காலம் என்று சொல்வார். அப்ப இதுதான் நமக்கு தரும் இயற்கை. மனித உடலுக்கு எது எப்போது தேவையோ அப்போது இயற்கை அதுவே அவற்றை விளைவிக்க கூடியதாக இருந்தது. அவற்றில் ஒவ்வொரு வடிவத்தையும் அதற்கே ஏற்ற வடிவத்தில் நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எப்போது இவை அனைத்தும் எல்லா காலகட்டத்திற்கும் கிடைக்கக்கூடியதாக மாறியதோ, எல்லா காய்கறிகளும், எல்லா தானிய வகைகளும் எல்லா காலத்திலும் பயிரிடலாம், எல்லா காலத்திலும் அறுவடை செய்யலாம், எல்லா காலத்திலும் அவற்றை நாம் பயன்படுத்தலாம் என்கிற நிலை உருவானதோ அப்போதே நம்முடைய வாழ்வியலில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. அது மட்டுமல்ல, குளோபலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய உலகமயமாக்கல் நிறைய விஷயங்களை கண்டங்களை விட்டு கண்டம் கடத்தி, நாடுகளை விட்டு நாடு கடத்தி, கடல் கடந்து இன்றைக்கு நம்மிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. அதில் நிறைய உணவு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. தின்பண்டங்கள் துவங்கி, பலகாரங்கள் துவங்கி, குளிர்பானங்கள் துவங்கி, அத்தனையிலும் பதப்படுத்துதல் என்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தேறி வருகிறது. எனவே இயற்கையாக உடலுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைப்பதில்லை, தேவைக்கு அதிகமான விஷயங்கள் உடலுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அத்தோடு சேர்ந்து நம்முடைய உடல் உழைப்பினுடைய குறைவு, இவை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நோய்களின் கூடாரமாக நம்முடைய உடலை மாற்றி விடுகிறது. ஒரு காலத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டுமே நோய் தீர்ப்பதற்கான உணவை சொன்னோம். இன்றைக்கு என்ன நிகழ்கிறது? பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் நோய் வராமல் தடுப்பதற்கு, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய அளவிற்கு இந்த உணவு குறித்த கற்பித்தல் மாறி இருக்கிறது. இதற்காக ஒரு தனி படிப்பு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு படிப்பு உருவாகும் என்று தமிழர்கள் யாரும் நம்பி இருக்க மாட்டார். எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு படிப்பு, எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு படிப்பு, எதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு படிப்பு, இப்படி ஒரு சூழல் உருவாகும் என்று யாரும் நம்பி இருக்க மாட்டார். நம்முடைய நிலம் சார்ந்த தமிழர்கள் வைத்திய முறையாக இருந்த சித்த மரபு சில குறிப்பிட்ட உணவுகளோடு சில குறிப்பிட்ட உணவுகளை சேர்க்காதீர்கள் என்று எச்சரிக்கை தந்திருக்கிறது.
சில குறிப்பிட்ட நலனுக்காக சில உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் எதை எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று அளவிட்டு சொல்வதற்கு ஒரு படிப்பு என்பதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் நம்பி இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அதனுடைய தேவை தமிழகத்திற்கு அல்ல, ஒவ்வொரு ஊர்களுக்கும் அல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவை என்று இந்த நிலை வந்திருக்கிறது இல்லையா? அதனால்தான் நம்முடைய ஸ்கில்நெட் ஒரு குடும்பத்திற்கு ஒரு உணவியல் ஆலோசகர், ஒரு டைட்டிஷியன், ஒரு குடும்பத்திற்கு ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு உளவியல் ஆலோசகர் இல்லையா? இவர்கள் குடும்பத்திற்குள்ளால் இருந்தே உருவாக வேண்டும். தொழில் செய்கிறோம், ஒரு கவுன்சிலிங் சென்டர் போடுறோம், அதன் வழியாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நெறிப்படுத்துறோம் என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் இப்படி ஒரு தேவை நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறையை பலமிக்க சமூகமாக உருவாக்க வேண்டும். நம்முடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து, நம்முடைய குரோத்திங், வளர்ச்சி நிலையில இருந்து, நம்முடைய சத்துக்கள் எல்லாவற்றிலும் குறைபாடுகள். இயற்கையாக நாம் சூரிய சக்தியை வாங்கவில்லை. விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டதற்கு பிறகு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம், இல்லாவிட்டால் சூரியனை தேடி போய் நிற்கிறோம். அப்ப இந்த குறைபாடு இயற்கையாக உருவாக வேண்டியது ஏன் தடைபடுது? வாழ்வியலில் எங்கேயோ சிக்கல் இருக்கிறது. சரி, இவை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வேண்டும். இன்னைக்கு என்ன சூழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியாக்களுடைய ஆதிக்கம், இன்டர்நெட் பயன்பாட்டினுடைய அதிகரிப்பு, ஏஐ டெக்னாலஜி மிக சாதாரணமாக நம் கைகளில் வந்து சேர்ந்ததனுடைய விளைவு, எல்லாம் இன்டர்நெட்டில் தேடி பெறக்கூடியதாக மாறிவிட்டது. எக்கச்சக்கமான அட்வைஸ் யூடியூப்ல பாத்தீங்கன்னா, ஒரு நோய் சம்பந்தமா தேடினீங்கன்னா அதுல நூற்றுக்கணக்கான வீடியோ, டயட் பத்தி தேடினீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோ, டயபெட்டிக் சம்பந்தமா தேடினீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோ. எல்லா வீடியோக்களையும் பாக்குறவன் கடைசி எது உண்மைன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடும். பொத்தம் பொதுவாக 100 பேருக்கு, 200 பேருக்கு, 1000 பேருக்கு பொதுவான ஒரு நிவாரணத்தை யாராலும் சொல்ல முடியாது. இந்த ஹையர் எஜுகேஷன் ட்ரைனர்ஸ் 100 மாணவர்களை உட்கார வச்சு உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கான ஆலோசனை சொல்வார். அந்த ஆலோசனைனால பயனே கிடையாது. 100 பேருக்கு பொத்தம் பொதுவான ஆலோசனையை யாராலும் தர முடியாது. 100 பேருடைய உடல் நோய்க்கு ஒருவரால் தீர்வு சொல்ல முடியாது. அவர் வீடியோவில் ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கொண்டு அவர் பேசுவார். அதில் சில விஷயங்கள் நமக்கு பொருத்தமாக இருக்கும். அதற்காக அதுவே நாம் ஆவோமா என்றால் நிச்சயமாக இல்லை. சோ சரியான பயிற்சி பெற்ற ஒருவரிடம், சரியான இந்த உணவியல் சார்ந்து, சத்துக்கள் சார்ந்து, உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்து கைட் பண்ணக்கூடிய வழிகாட்டுதல் தெரிந்த ஒருவரிடம் முறையாக இந்த கல்வியை கற்று, முறையாக இந்த பயிற்சியை செய்து, முறையாக டயட் சார்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணி அனுபவம் பெற்ற ஒருவரிடம் மட்டும்தான் நம்முடைய முழுமையான மெடிக்கல் ஹிஸ்டரி, நம்முடைய சத்துக்கள், நம்முடைய உடல் நோய் பற்றி, நம்முடைய பலம் பலவீனம் பற்றி, நம்முடைய லைஃப் ஸ்டைல் பற்றி முழுக்க ஸ்டடி பண்ண ஒரு தெளிவான ஒரு ஆலோசகரால் மட்டும்தான் ஒருவருக்கு சரியான வழிகாட்டுதலை தர முடியும். அந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய இடத்தில் உங்கள் பகுதிக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் உறவுக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக, உங்கள் நட்புக்காக நீங்கள் ஒரு உணவியல் ஆலோசகராக, டைட்டீஷியனாக, சத்துக்கள் குறித்து பேசக்கூடியவராக, உணவை எப்படி பதப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடியவராக, அவர்களுடைய உடல் நலத்திலும் அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் அவர்களுடைய குடும்ப நலனிலும் அக்கறை கொண்ட ஒருவராக நீங்கள் உருவாக வேண்டும். அதை தொழிலாக உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, சமூகத்தினுடைய நன்மை கருதி செய்வதாக இருந்தாலும் அது மிக மிக இன்றைய சமூகத்தின் தேவை என்கிற அடிப்படையில் ஸ்கில்நெட் இந்த பயிற்சி வகுப்பை கடந்த 6 மாதங்களுக்கு முன் துவங்கி 30 பயிற்சி பெற்ற உணவியல் ஆலோசகர்களை இப்போது தமிழகம் எங்கும் உருவாகி இருக்கிறது. நம்முடைய தமிழ் நிலத்தை சார்ந்தவர்கள் கடல் கடந்தும் தங்களுடைய உணவியல் ஆலோசனைகளை இன்றைக்கு வழங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு அதனை சேவை விரிவடைந்திருக்கிறது. 30 பேர் வெற்றிகரமாக முதல் பேட்ச் நிறைவு செய்து இன்று தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தேறி இருக்கிற இந்த நாளில் நாம் புதிதாக இந்த பயிற்சி வகுப்பினுடைய 2வது பேட்சை துவங்குகிறோம். ஒரு மிகச்சிறந்த ஃபேக்கல்டி, ஒரு ஆசிரியராக உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். டாக்டர் ரேவதி அவர்கள், முனைவர் ரேவதி அவர்கள் மதுரை கர்மாத்தூர் அருளானந்தம் கல்லூரியினுடைய கலையறிவியல் கல்லூரியினுடைய
ஹோம் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்டுடைய உதவி பேராசிரியராகவும் நீண்ட காலம் அந்த துறையினுடைய துறை தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். சென்ற பேட்ச் 30 பேரோடு துவங்கி எல்லோருடைய அபிமானத்தையும் பெற்று எல்லோருடைய பேரன்பையும் பெற்று எங்களுடைய இறுதி அந்த பிரியா விடை கொடுக்கிற அந்த வகுப்பில் எல்லோரும் உணர்வு பூர்வமாக அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு பேசினார்கள். உண்மையிலேயே அவை எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவை அவர்களுக்குள்ளால் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வளவு கேர் டேக் பண்ணி உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பேராசிரியர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். பல பல்கலைக்கழகத்தோடு இந்த உணவியல் துறை சார்ந்த பல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மிகச்சிறந்த அளவில் பாடத்திட்டங்களை அமைத்து இந்த துறையில மதுரை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் ரேவதி அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பை முதன்மையாக உங்களுக்கு வழிநடத்த இருக்கிறார்கள். அதே போன்று வெவ்வேறு காலங்களில் சிறப்பு வல்லுநர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு இணைந்து வெவ்வேறு துறை சார்ந்து இந்த உணவியல் சார்ந்து உங்களுக்கு பயிற்சிகளை வழங்க இருக்கிறார்கள். 100% பிராக்டிக்கல் மற்றும் தேரிகளை அடிப்படையாக கொண்டு ஃபீல்டுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவு செய்து தரக்கூடிய பயிற்சி வகுப்பாக இந்த பயிற்சி வகுப்பு அமைய இருக்கிறது. இப்போது அடுத்த 6 மாதம் இந்த டிப்ளமா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பயிற்சி வகுப்பில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள், அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதை பற்றி ஒரு முழுமையான அறிமுகத்தை தருவதற்காக இந்த வகுப்பை வழிநடத்துகிற கோஆர்டினேட்டர் பொறுப்பாளர் பேராசிரியர் டாக்டர் ரேவதி அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you, sir. Thank you for your nice introduction. Thank you so much. Thank you, ma'am. Good evening, everyone. So I am Dr. Revati. Currently, I am working as an assistant professor in the Department of Food Science and Technology, Arulanandar College, Madurai District. ஸோ சார் சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6 மாதம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேட்ச் வந்து இன்னைக்கு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் இத்தனை பேர் வந்து இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற போது ஐம் வெரி ஹாப்பி. உங்களோட சாய்ஸ் வந்து ரொம்ப கரெக்டான சாய்ஸ். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு, நிறைய கோர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கூட ஸோ நம்மளுடைய ஹெல்த் தான் வந்து வெல்த் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நல்ல ஒரு தெளிவோட இன்னுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இதை பேஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஓரியன்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப்பும் இதுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட டிப்ளமோ கோர்ஸோட டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட் கவுன்சிலிங். ஸோ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸோட சேர்த்து வரது தான் டயட் கவுன்சிலிங். ஸோ அப்படி நம்ம 3 பார்ட்டை வந்து நம்ம இங்கே லேர்ன் பண்றோம். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்கோப் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல சில பேர் இருப்பீங்க. கண்டிப்பா வந்து நியூட்ரிஷன்னா என்ன, டயட்டிக்ஸ்னா என்ன, டயட் கவுன்சிலிங்னா என்னவா இருக்கும் அப்படிங்கறதான ஒரு அடிப்படை அறிவு, பேசிக்கான ஒரு ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஸோ என்ன இது நியூட்ரிஷன், ஏன்னா இன்னைக்கு வந்து ரெகுலர் டைம்ல சார் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்து நம்ம வந்து நியூட்ரிஷனோ நம்ம ஹெல்த்தை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து சும்மா சாப்பிட்டோம், சாப்பாடுனா ஒரு ஃபுட்டு நமக்கு வேணும், இட்ஸ் நீட் ஃபார் அவர் லைஃப், நம்மளோட லைஃப்க்கு வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கறத தாண்டி இது வந்து நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்தியா நம்மள வச்சுக்க முடியும், which will be which are the food items or help to maintain our health, எது நம்ம ஹெல்த்தை வச்சுக்கிறதுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோம் வச்சோம் அப்படின்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுல என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, எந்த விதமான சத்துக்கள் இருக்கு, எந்த வந்து உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சரியான முறையில வந்து இருக்கலாம், எது வந்து எந்த நேரத்துல குறைச்சு சாப்பிடணும், எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம அதிகமா தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வழிகாட்டியா தான் நம்மளோட கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ், டயட் கவுன்சிலிங் இந்த 3 பார்ட்டா வந்து நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த கோர்ஸோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கோர்ஸ் ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நாங்க வந்து எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்றோம், கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அடிப்படையா வந்து நம்ம ஹையர் ஸ்டடிஸ் போகும்போதோ காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா சொல்லும் போது ஒரு 3 விஷயம் சொல்லலாம்.
அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம கத்துக்கிறோம்னு அர்த்தம். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், அது மூலமா நம்மளோட அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம்னு அர்த்தம். ஸோ நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக தான் இட் இஸ் த மெயின்லி த லேர்னிங்கோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are developing the knowledge. நம்ம அந்த அறிவு சார்ந்த விஷயத்த நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். எந்த துறையில நம்ம வந்து ஈடுபடுறோமோ அந்த துறையான ஒரு அறிவு வந்து நமக்கு வளருது அப்படின்னு அர்த்தம். ஸோ we are knowing about the knowledge. ஓகே, நாலேஜ் கிடைச்சிருச்சு, அது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாலேஜ நம்மளோட டெய்லி லைஃப்ல, டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணும் போதுதான் உங்களோட நாலேஜ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்காரும் சரி இல்ல மத்தவங்களுக்காரும் சரி. ஏன்னா படிச்சுட்டு நம்ம அதோட நம்மளோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. சோ அப்ப அதை 4 பேருக்கு நம்ம அப்ளை பண்ணும் போதோ இல்ல ஈவன் அடுத்தவங்களுக்கு வேணாம், என் லைஃப்ல நான் அப்ளை பண்றதுக்காகவது எனக்கு அது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம படிக்க வைக்கிறது. ஏன்னா படிப்பறிவு இருக்கும் போதுதான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம வந்து நிறைய விதமான அதான சொல்ற அறிவின்மையால நம்ம பண்றக்கூடிய தவறுகள் எல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அறிவு அவசியங்கும் போதுதான் நமக்கு படிப்பு வேணும்னு சொல்றோம். அப்போ அந்த நாலேஜ் நம்ம கெயின் பண்ணதை நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி அது வந்து பயனுள்ளதா ஒண்ணு இருக்கணும். இது செகண்ட் திங். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்றோம், நாலேஜ் டெவலப் ஆச்சு, ஐ எம் அப்ளைங் இன் மை லைஃப் ஆர் இட் இஸ் வில் பி கொஞ்சம் பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு அப்படிங்கறதோட சேர்த்துட்டு அது மூலமா நம்ம வந்து ஒரு தொழில் நம்மளால ஆரம்பிக்க முடியும். ஐ கேன் கெட் அ ஜாப், ஒரு ஜாப் வந்து நான் போக முடியும், இல்ல என்னாலே வந்து ஒரு தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பும் அங்க கிரியேட் ஆகணும். இந்த 3 விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாதான் நம்ம வந்து ஒரு கோர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுதான் அது முழுமையானதா இருக்கும். சோ நீங்க வந்து இப்ப ஹையர் ஸ்டடிஸ் 10th வரைக்கும் படிச்சோம் எல்லாருமே, 11th 12th நம்ம அங்க டிசைட் பண்ணுவோம் நமக்கு என்ன கோர்ஸ் வேணும். நம்ம வந்து சயின்ஸ் வேணுமா இல்ல மேக்ஸ் போறோமா இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறோமா அப்படிங்கிறது ஏன் அங்க சூஸ் பண்றோம்னா, நமக்கான கெரியர் எங்க நம்ம அங்க பிளான் பண்றோம் அப்படிங்கிறது அங்கவே ஒரு செலக்ஷன் வரும். அகைன் நம்ம 12th முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி யூஜி போகும்போது என்ன செலக்ட் பண்றோம், பிஜி என்ன செலக்ட் பண்றோம், அதை பேஸ் பண்ணி ஜாப் போறோமா இல்ல அதை விட்டுட்டு வேற ஒரு ஜாப் போறோமா, இப்படி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம டிசைட் பண்ணி தான் ஒரு கோர்ஸுமே வந்து உள்ள நம்ம சேர்ந்து வந்து நம்ம கத்துட்டு வரோம். அப்படி வரும்போது இந்த நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்குமே ஆப்டான ஒரு கோர்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அண்ட் டயட் கவுன்சிலிங் கோர்ஸ் வந்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே ஃபுட்னா என்னன்னு தெரியும். ஏன்னா த மொமெண்ட் நம்ம எப்போ பிறந்தோமோ அந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சோ அதுல இருந்து டில் எண்ட் ஆஃப் லைஃப் நம்ம சாப்பிட போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நீட். ஏன்னா ஃபுட் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா உயிர் வாழ முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது. எக்ஸாக்ட் ரீசன் வந்து சயின்டிபிக் அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் கூட தெரியலனாலும் கூட ஏன் ஃபுட்டு சாப்பிடுறோம், வாட் இஸ் நீட். சாப்பிடல அப்படின்னா நம்மளால இருக்க முடியாதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஃபுட் வந்து எதெல்லாம் ஃபுட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த அந்த தெளிவு வேணும். நம்ம வந்து எது உணவுன்னு சொல்றோம், எப்படி இருந்துச்சுன்னா அது ஃபுட்டு, எந்த மாதிரிலாம் அந்த ஃபுட் வந்து சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியுதுன்னு சொல்றோம், எப்படி இது உயிர் எங்க இருக்குது ஃபுட் எங்க இருக்குது, எப்படி இது கனெக்ட் ஆகுது, ஸோ ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், இந்த மாதிரியான நாலேஜ், பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட், பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், இது எல்லாமே இதுல நம்ம கத்துக்க போறோம். So you are going to learn something new. நீங்க something new as well as நீங்க ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருந்து வந்திருந்தீங்கனாலும் கூட through this education you are going to learn something advanced. நீங்க வந்து இன்னும் அடுத்த லெவல் வந்து கத்துக்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கோர்ஸ்ல நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ நாலேஜ் டெவலப் பண்ண போறோம். அதுக்கப்புறமா இது பயனுள்ளதா எப்படி ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் உங்களோட பர்சனல் லைஃப்லயே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப நான் 3 நேரம் சாப்பிடுறேன், ஆனாலும் கூட எனக்கு வந்து சில சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் சாய்ஸ் வந்து கரெக்டா இல்ல, அதானே அர்த்தம். இப்ப கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடே அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். மேபி புவர் சுச்சுவேஷன்ஸ் இல்ல அவங்களோட ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உணவு அவங்களுக்கு 3 நேரம் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா ஓகே, ஏன்னா அவங்களால ப்ராப்பரா எடுத்துக்கிற சாப்பாடுக்கு வழி இல்லை அதனால அப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து நம்மளையே வந்து பாத்தீங்கன்னா 3 நேரம் சாப்பிடுறோம், அதுக்கான வழிகளும் இருக்கு, சாப்பிடவும் செய்யறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இரும்பு சத்து குறையா இருக்கு, எனக்கு கால்சியம் சத்து குறையா இருக்கு, எனக்கு பிரஷர் கூட இருக்கு, எனக்கு வந்து சக்கரை நோய் இருக்கு. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? நம்ம வந்து சாப்பிடுறோம், அப்படி இருந்தும் ஏன் இந்த குறைபாடு நோய் வருது, அப்படி இருந்தும் ஏன் சில பிரச்சனைகள் நம்ம உடம்புல வருது அப்படிங்கும் போது இட் இஸ் சம்திங் அங்கனுக்குள்ள நீங்க யோசிச்சாகணும். என்னவா இருக்கலாம் அப்படின்னு யோசித்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ண ஃபுட் சாய்ஸ் வந்து ராங்கா இருக்கலாம். இல்ல நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ்டு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால மாடர்ன் ஃபுட் மேல ஃபோக்கஸ் ஆகி அதை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் காமிக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து அந்த டேஸ்ட் ஓரியன்டா ஓவர் கன்சப்ஷன் பண்ணும்போது அதனால நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதை வந்து நமக்கு தெளிவுபடுத்திக்கிறது தான் இதை நம்ம கோர்ஸ்ல லேர்ன் பண்றீங்க. ஸோ அப்ப நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான உணவுகள்ல இந்த சத்துக்கள்
சத்துக்கள் இருக்கா, அப்ப நான் இதை வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த சத்து குறைபாடு குறையும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு விஷயங்கள் இதை நாங்க சொல்லி தர்றேன் அப்படிங்கிறதுனால நீங்க அதை கத்துக்கிட்டு உங்களோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணலாம். பிஎம்ஐனா என்ன அப்படின்னு யோசிப்போம். இந்த வார்த்தையே புதுசா தெரியும். நான் வந்து என் பாடியோட வெயிட் ஹைட்டுக்கு நான் கரெக்டா இருக்கிறேன்னா, எப்போ வந்து எனக்கு நான் ஒபிஸ்ட் ஆகுறேன், எப்போ நான் அண்டர் வெயிட் ஆகுறேன், அண்டர் வெயிட் ஆனா எனக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறையுமா, அப்ப நான் நிறைய சாப்பிடுறேன், அப்படி நிறையவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நிறைய சாப்பிட்டீங்கனாலும் அகைன் அதுவும் பிரச்சனை பண்ணும். அப்படியா, இப்பதானே நீங்க நல்லா சாப்பிட சொன்னீங்க, அதுக்குள்ள இப்ப என்ன நல்லா சாப்பிட நிறைய சாப்பிடக்கூடாதுன்றீங்க அப்படின்னு ஒரு குறி வரும். கண்டிப்பா அதுதான் அளவுதான் கரெக்ட். எப்பயுமே ஒரு விஷயம் வந்து பேலன்ஸ்டா தான் வச்சுக்கணும். பேலன்ஸ் கம்மியாவும் போகக்கூடாது, அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. இந்த டயலாக் வந்து எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும். அளவோட தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஒரு எக்கனாமிக்ல நம்ம செலவு பண்றதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலயுமே சொல்லுவோம். அது மாதிரி இது ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை இந்த பேலன்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடும். இதுதான் பேலன்ஸ்டா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப நான் அதாவது நம்ம இந்த கிளாஸஸ்ல லேர்ன் பண்ண போறோம் இல்லையா, அப்போ உங்களோட லைஃப்ல நீங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி இது இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல இருப்போம். இப்ப நம்ம இந்த வந்து 30-20 வயசுக்கு மேல 60க்குள்ள இருக்கிறவங்க அடல்ட்னு சொல்லுவோம். அந்த ஏஜ் குரூப்ல அப்பா அம்மா இருப்பாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் எல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 60+ இருக்கிறாங்கன்னா அவங்க எல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், வயசானவங்க. குழந்தைங்க வந்து வேற வேற ஏஜஸ்ல இருப்பாங்க. மேபி கொஞ்சம் சின்ன இன்ஃபான்ஸா இருக்கலாம், பிறந்ததுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள பேபிஸ் இருக்கலாம், இல்ல ஸ்கூல் போற சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். இப்படி மிக்ஸ்டு குரூப்பா இருக்கிறதா நம்ம ஃபேமிலி யூஸ்வலா. அப்ப எல்லாருக்குமே எப்படி நான் சத்தான சாப்பாடா பிளான் பண்ணி கொடுக்கலாம், இதுக்கு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அதிகமாயிருமோ, இல்ல நான் இதை எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். இவ்வளவு நாள் இந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நாங்க சொல்லி தருவோம் பேலன்ஸ் டயட்னா என்ன அப்படிங்கிறதும், ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரி நீங்க வந்து டயட் பிளான் பண்ணலாம். அதுக்காக வந்து என் வீட்டுல 4 பேர் இருக்கோம், 2 பேர் ஸ்கூல் பாப்பா போறவங்க இருக்காங்க, 1 காலேஜ் போற பையன் இருக்கிறான், இப்ப நாங்க 2 பேர் வந்து அடல்ட்டா இருக்கிறோம், எங்க மாமனார் மாமியார் இல்ல அம்மா அப்பா இவங்க இருக்கிறாங்க, அப்ப நான் 6 பேருக்கு நான் 6 விதமா சமைக்கணுமா அப்படின்னு ஒரு கொரி வரும். நாட் லைக் அப்படி கிடையாது. அப்படி நம்ம 6 விதமா சமைச்சிட்டு இருக்க முடியாது. சோ அப்ப நம்ம பிளான் பண்றதையே எப்படி பெஸ்டா பிளான் பண்ணி எல்லாருக்கும் ஏத்த மாதிரி சூட்டபிளா மாத்தணும். அதான் டயட் பிளானிங்ல நம்ம நீங்க கத்துக்க போறீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு இதுதான் பிஎம்ஐயா, இதுதான் பேலன்ஸ் டயட்டா, இதை நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி கொடுக்கணும், அது சமைக்கிறதுக்கான முறை வந்து இப்படி பண்ணா நியூட்ரியன்ஸ் வந்து பெட்டரா வருமா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க இந்த நாலேஜ் ஷேர் பண்ணும்போது அவங்களும் பெனிஃபிட் ஆகலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டது, நீங்க லேர்ன் பண்ண விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களுக்கும் உங்களோட சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்க போகுது. அண்ட் 3வது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம். லேர்னிங் இட் இஸ் நீட், மஸ்ட் தான். அது மாதிரி ஏர்னிங்கும் வேணும். ஏன்னா நம்மளோட லைஃபை நம்ம கோத்ரூ பண்ணி கொண்டு போனோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு எக்கனாமிக்கலா ஒரு பெனிஃபிட் வரணும். சிலர் வந்து இப்ப செட்டில்டான ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல வந்து பர்சனல் லைஃபுக்கும் அவங்களோட பெனிஃபிஷியரிஸ்க்கும் அவங்க ஷேர் பண்றதோட ஓகே. இது மூலமா நான் ஒரு ஜாப்க்கு போகணும், இல்ல நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் வந்து அதுக்கான ரைட் சாய்ஸ். ஏன்னா நீங்க டயட்டிக்ஸ் கோர்ஸ் முடிச்சீங்க, தட் இஸ் நியூட்ரிஷன் டயட் கவுன்சிலிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல டயட்டிஷியனா நீங்க போக முடியும். டயட்டிஷியன் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? சோ அந்த மாதிரி நீங்க டயட்டிஷியனா வந்து நீங்க போகலாம். டயட் கவுன்சிலராகவும் போகலாம். டயட் கவுன்சிலர் அதை வந்து டயட்டிஷியன்ஸ் வந்து டயட் பிளான் பண்ணி கொடுக்கறது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இன்பேஷண்ட் இருப்பாங்க, இங்கே தங்கி இருக்கிற பேஷண்ட், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஃபுட் வந்து பிளான் பண்ணி தரணும், அதான் உணவு திட்டமிடல் டயட் பிளானிங் அப்படின்னு படிப்போம். அது வந்து நீங்க எப்படி பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால இந்த கோர்ஸ் 6 மாசம் முடியும் போது நீங்க லேர்ன் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அதுக்கான ஆக்டிவிட்டிஸும் கொடுப்போம் இல்லையா. அப்ப நீங்க அதை பேஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்ல ஒரு டயட் சென்டர்லயோ வந்து நீங்க ஒரு டயட்டீஷியனாவோ டயட் கவுன்சிலராவோ நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயட்டீஷியன் அப்படின்னாலே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது என்னன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல டயட் சென்டர்ஸ்ல போய் டயட்டீஷியனா இருக்கலாம், அங்க வர பேஷண்ட்டுக்கு சொல்லலாம், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நிறைய வந்து இருக்கு. இப்ப ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஃபிட்னஸ் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க பேஷண்ட் வர மாட்டாங்க, நார்மலா ஹெல்த்தியா இருக்கிறவங்களே வருவாங்க. அவங்கதான் ஹெல்த்தியா இருக்காங்களே அப்புறம் ஏன் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த்தியா இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஏஜ் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே, சும்மா எப்பயோ ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் வரும் அவ்வளவுதான் போயிடும், மத்தபடி பெரிய சீரியஸான டிசீஸ் இல்லை அப்படின்னா we are blessed. ஸோ அப்ப அதை வந்து என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் நம்ம லைஃப் வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த டயட் மெயின்டைனிங்காகவும் they are expecting some diet counselors words. ஸோ அப்ப அதுக்காகவும் நீங்க வந்து ஃபிட்னஸ் சென்டர்லயோ நீங்க மத்த ஒரு டயட் சென்டர்லயே வந்து நீங்க வந்து அதுலயே ஒர்க் பண்ணலாம்.
ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் போய் ஒர்க் பண்ணலாம், வெதர் இட் இஸ் ரெப்யூட்டட் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, இல்ல சின்ன சின்ன கிளினிக்ஸ்லயும் இன்னைக்கு வந்து டயட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல ஒரு டயட் சென்டர் போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு ஃபிட்டா வச்சுக்கிறதோ இல்ல மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு அட்வைஸிங் கொடுக்குற மாதிரியான ஒர்க்ல வந்து நீங்க உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டயட் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க தான், டயட் கன்சல்டன்ட் அப்படி வரலாம். இல்ல நான் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஒபீஸ்ல இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்ல நம்ம இந்தியா நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோயாளிகள் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரில நம்ம இந்தியா தான் நம்பர் 1. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நிறைய காரணங்களால வந்து இன்னைக்கு அப்படிதான், அதுதான் உண்மை. இது வந்து வேற ஆப்ஷன் இல்லை, அவ்வளவு பேர் வந்து இருக்கிறோம். ஸோ அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய டயட் சென்டர்ஸ் வந்து போட்டுருக்காங்க, மெயின்லி ஃபார் டயபெட்டிஸ். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும் டயட் சொல்றதுக்குன்னு போட்டிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த மாதிரி வந்து டயபெட்டிஸ்க்குன்னு மட்டும் போட்டிருக்க டயட் சென்டர்லையும் அப்படியே இருக்கு. கிட்னி டிசீஸ்க்கு மட்டும் இருக்கு. ஏன்னா டயாலிசிஸ் பண்றவங்களுக்குன்னு தனியா ஒரு சென்டர் போட்டிருப்பாங்க, அங்க வந்து தனியா ஒரு டயட்டீஷியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த அங்க வந்து டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்டுக்கு மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த டிசீஸ்க்குன்னு தனியா போட்டிருக்க மாதிரியான சென்டர்ஸும் இருக்கு. ஓவரால் எல்லா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒன்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்களாவே ஓனா டயட் சென்டர் போடலாம். நீங்க வந்து ஒரு டயட் சென்டர் நீங்களா ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டயட் சென்டருக்கு வந்து நீங்க பேஷண்ட்ஸ் கூப்பிட்டு நீங்க டயட் அட்வைஸ் கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இன்னொன்னு ஆன்லைன்ல ஒரு பேஜ் மாதிரி ஓபன் பண்ணி யூடியூப் அதர்வைஸ் இல்ல வேற உங்களுக்கு என்ன சோசியல் மீடியா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் டயட்டீஷியனாவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல வேற ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரீலான்ஸ் டயட்டீஷியன்ஸோட நீங்க ஜாயின் பண்ணியும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இது நீங்க வீட்டுல இருந்துகிட்டே கூட ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆன்லைன்ல. இதுல இப்ப இந்த கம்யூனிட்டி டயட்டீஷியன் சொல்லுவோம், அதாவது இந்த நிறைய இந்த பால்வாடி அங்கன்வாடி அந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கொண்டு போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டயட் அட்வைஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஜாப்லயும் நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஐடி ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்க எல்லாருக்குமே நிறைய ஹெல்த் ஓரியன்டான டிசீசஸ் இருக்கு, மெயின்லி பேஸ்ட் ஆன் டயட். சோ இப்ப அந்த மாதிரியான பெரிய பெரிய வெதர் இட் இஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல வேற வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எல்லாம் கூட நமக்கு வந்து டயட் பிளானிங் சொல்றதுக்கோ டயட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கோ காமனா வந்து இன்வைட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஒரு செஷனுக்கு வந்து நீங்க போய் அட்டன் பண்ணி எவ்வளவு நீங்க செஷன் போனீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் ஏர்ன் இட். அப்படியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய வெல்னஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணலாம். என்ஜிஓஸ் இருக்கு, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுல எல்லாம் கூட நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பப்ளிக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறது, இது எல்லாத்துலயுமே ஏர்னிங்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எதுல உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ அந்த இது ஓரியன்டான ஜாப்ஸ்ல கூட இன்வால்வ் பண்ணி நீங்க அதுலயும் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதனால உங்களுக்கு வந்து லேர்னிங்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் உங்க பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்றதுக்கா இருக்கட்டும் அண்ட் இதை பேஸ் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளான கம்ஃபர்டபிளான ஒரு கோர்ஸ் தான், வந்து நெசசரியான ஒரு கோர்ஸ் தான் நம்மளோட டயட்டிக்ஸ் அண்ட் டயட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சோ இப்ப இது வந்து இந்த கோர்ஸ்னா அதோட பேரும் அதுல நம்ம என்ன சொல்றோம், என்ன பண்றோம், எதுக்காக இதை படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் டீடைல்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் ஓகே தானா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க வெதர் உங்களுக்கு இன்பிட்வீன்ல டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். இல்ல அப்படின்னா யூ நோட்டட் அட் த எண்ட் நீங்க வந்து டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க கோர்ஸ் ஓரியன்டா. சரியா? சோ இப்போ வந்து நம்ம பேசிக்கா சொல்லிட்டோம் அப்படின்னா அப்ப இந்த 6 மாசம் நம்ம என்ன கத்துக்க போறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் சொல்லிட்டேன் இல்லையா, அது என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறது. இதுக்கு நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஃப்ரேம்ல சிலபஸ் வந்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம எந்த கோர்ஸ் படிச்சாலுமே அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் இல்லையா, கண்டிப்பா என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த கோர்ஸுக்கு வந்து 6 மந்த்ஸ் நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணி ஐ எக்ஸ்பிளைன் இட். சரிங்களா? விசிபிள் ஆகுதா? ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? எஸ், ஓகே மேம். விசிபிள் ஆகுது இல்லையா? ஓகே. சோ அப்போ இங்க இந்த இதுல பார்த்த மாதிரி நமக்கு டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் டயட் கவுன்சிலிங் வந்து 3 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்கோம். சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கீழே படுத்துட்டு அப்புறமா. சோ இதுல 3 பார்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நியூட்ரிஷன், செகண்ட் ஒன் டயட்டிக்ஸ்,
தேர்ட் ஒன் டயட் கவுன்சிலிங். இந்த 3 பார்ட்டா தான் நம்ம வந்து இந்த கரிக்குலம் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். நியூட்ரிஷன் ஒரு பார்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டயட்டிக்ஸ், 3வது வந்து டயட் கவுன்சிலிங். ஸோ இப்போ இந்த நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க யாராவது ஆல்ரெடி நியூட்ரிஷன் லேர்ன் பண்ணவங்க இருக்கிறீங்களா? எனிபடி? Feel free to share your views and ideas. Just mute மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். Yes, ma'am. வீடியோ. எஸ். ஆல்ரெடி நியூட்ரிஷன் லேர்ன் பண்ணவங்க இருக்கிறீங்களா? No, ma'am. நோ. எல்லாருமே இப்போ இந்த பாட்டு புதுசு தானே எல்லாருக்குமே? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, ஒரு சிலர் தான் எனக்கு நேம் விசிபிளா இருக்கு, மத்த எல்லாருமே உங்களோட மொபைல் நேம் தான் வருது, அதனால ஐ குடன்ட் கெட் யுவர் நேம். Yeah, ma'am. இதுவே நம்ம இன்னும் வர கிளாஸஸ்ல உங்க பேர்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே ஃபைன். சோ அப்ப எல்லாருமே புதுசு தான் நம்ம இந்த கோர்ஸுக்கு, சரிங்களா? சோ தென் ஐ வில் Yes, எக்ஸ்பிளைன். ma'am. எஸ். சோ அப்போ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை சத்துணவியல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நியூட்ரியன்ஸ் அப்படின்னா சத்து பொருட்கள் அப்படின்னும், நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும் போது அது சத்து உணவியல் அப்படின்னும் சொல்லுவோம், சரிங்களா? அப்ப இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். வாட் இஸ் நியூட்ரிஷன்? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். யாராவது சொல்லலாமா ஃபுட்னா என்ன அப்படின்னு? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம். ஃபுட்னா உணவுன்னு முடிப்பீங்க. வாட் இட் இஸ்? உணவுனா என்ன தமிழ்ல கேட்டேன் நான். ஃபுட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உணவுன்னு தான் எல்லாருமே சொல்லுவீங்க, இல்ல சாப்பாடுன்னு சொல்லுவீங்க. ஐ அம் ஆஸ்கிங் தி क्वेश्चन, வாட் இஸ் ஃபுட்? அதாவது உணவுனா என்ன அல்லது சாப்பாடுனா என்ன, இதான் கேள்வி. ப்ளஸ் ஷேர் யுவர் வேர்ட்ஸ். சாப்பாடுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆகாரத்தையும் நீரையும் உட்கொள்றது தான் நம்ம உணவுன்னு சொல்றோம். எப்படி சாப்பிடுறது சாப்பாடுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, நம்ம உடம்புக்கு தேவையான உணவை எடுக்கிறது தானே நம்ம உணவு சொல்றோம். நமக்கு தேவையான வரைக்கும் கேக்குது, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கிடைக்கல. நம்ம உடம்புக்கு தேவையான நமக்கு உடம்புக்கு எது தேவையோ அந்த ஆகாரம் கிடைக்கிற நேரத்தில் சாப்பிடுறதுதான் உணவுன்னு சொல்றோம். நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சாப்பிடுறத உணவுன்னு சொல்றோம். எனிவே ஓகே, நம்ம என்ன வேணுமோ நமக்கு தேவையான ஒரு விஷயத்த சாப்பிடுறத சாப்பாடு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே மேம், ஐ திங்க் லதா மேம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற யாராவது? எனி ஆன்சர்? உணவுனா என்ன, இதான் கேள்வி. ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் இல்ல. ஜஸ்ட் ஷேர் யுவர் ஆன்சர்ஸ், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. உணவுனா காரம், எரிப்பு, அந்த சுவைகளையும் சொல்லலாம். இனிப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு, அதே உணவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சுவைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து உணவுன்னு சொல்லலாம். இனிப்பு, காரம், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கக்கூடியதுன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, எனி அதர் ஆன்சர்? Good evening, ma'am. Yes. One by one. சொல்லுங்க மேம். ஸ்கிரீன்ல உங்க மொபைல் நேம் தான் தெரியுது, அதனால I couldn't get your name. 1+ னு காமிக்குது. சொல்லுங்க மேம். Good evening, ma'am. இல்ல இடையில ஏதோ சத்தமா கேக்குது, அதான் கேக்குறேன். கம்மியாயிட்டு மேம். இன்னொருத்தவங்க மைக்கும் ஆன் ஆயிருக்கு. ஷெரீன் தாஜ் ஆஃப் பண்ணிட்டாங்க. எஸ் மேம், சொல்லுங்க. என்னோட பேர் அம்பிகா மேம். அம்பிகா. உணவு ஓகே. நம்மளுடைய பசியை போக்கக்கூடியது. நம்ம பசிக்காண்டி என்னெல்லாம் சாப்பிடுறோமோ அதெல்லாம் உணவு. பசியை போக்கக்கூடியதுக்காண்டி. ஓகே, குட். சோ பசியை இதெல்லாம் போக்குறதுக்காக எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் ஃபுட்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச். எனி அதர் ஆன்சர்? குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். குட் ஈவினிங். ஃபுட்னா எனர்ஜி மேம். we are getting energy. எனர்ஜி கிடைச்சுச்சுன்னா அது வந்து ஃபுட். ஓகே, குட். தேங்க் யூ மேம். எனி அதர் ஆன்சர்? வேற ஏதாவது ஆன்சர் மேம்? எஸ், தட்ஸ் இட். வேற யாராவது ஆன்சர் சொல்றீங்களா?
ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து மூணு நான் 3 கிட்ட 3+1 ஒருத்தவங்க 2 ஐடியா சொன்னாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபுட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஆன்சர் என்ன, நம்ம வந்து சாப்பிடுறது, தட் இஸ் நம்மளோட தேவைக்காக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்த வந்து சாப்பாடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க, அப்படித்தானே? அதாவது அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்துச்சு. இன்னொன்று வந்து டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எல்லாம் இருக்க மாதிரின்னு. இன்னொரு ஆன்சர் வந்து பசியை போக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து எனர்ஜி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது உங்ககிட்ட இருந்து அந்த ஆன்சர். ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபுட்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன், சரியா? ஸோ இப்போ நான் கேட்குறேன், மறுபடியும் பாருங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இனிப்பு புளிப்பு அதெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் ஒண்ணு அதெல்லாம் ஃபுட்னு சொல்றோம்னா, ஜஸ்ட் நான் உங்களை வந்து என்னன்னா ஐ எம் ஆஸ்கிங் ரிப்பீட், திருப்பி உங்களை கேட்கறேன் என்னன்ட்டு. இப்போ வந்து என்னன்னா என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெடிசன் சாப்பிட்றோம்னா அது கசக்குது அப்படின்னா அது ஃபுட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அப்ப அந்த சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடுனா நீங்க ஒரு அந்த சீன்ல பாத்துருக்கலாம், ஒரு இதுல சாக் பீஸ், இந்த குச்சி, மண் இதெல்லாம் வந்து ஒரு சிலர் எடுத்து சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க இல்ல ஒரு கொஞ்சம் யாராவது நீங்க பாத்துருக்கலாம் இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மண்ணுக்கெல்லாம் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவாங்க, இல்ல சாக் பீஸ், ஸ்லேட் குச்சி இதெல்லாம் வந்து மென்னு சாப்பிடுவாங்க, பாத்திருப்பீங்க. அப்ப இதெல்லாம் சாப்பிடுறாங்களே, அப்ப அது சாப்பாடா அப்படின்னு கேட்டா ஒத்துக்குருவோமா? இந்த ஸ்லேட் குச்சி, சாக் பீஸ், இந்த செம்மண் எல்லாம் கொஞ்சம் பேர் சாப்பிடுவாங்க, சாம்பல், இதெல்லாம் ஃபுட்டா கிடையாது, கண்டிப்பா இல்ல. ஓகே ஃபைன். அண்ட் இன்னொரு ஆன்சர் வந்து என்னன்னா, பசிய போக்குது அப்படின்னு சொன்னோம். பசிய போக்குது இந்த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ நீட், அவ்வளவுதான். இப்ப வந்து பசிய போக்குறது எது அப்படின்னு நம்ம அடுத்து ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அங்க வந்து ஆன்சர் வந்து தொக்கி நிற்கும், சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி அகைன் மறுபடியும் ஆன்சர் சொல்லுங்க, ஃபுட்னா என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு சீன்ல கூட நீங்க ஒரு வடிவேல் காமெடியில பாத்துருக்கலாம், குண்டு பல்ப்பு உடைச்சு சாப்பிடுவான், காலையில தொட்டுக்கிறதுக்கு வந்து சீரியல் பல்ப்புன்னு எல்லாம் சொல்லுவான், அந்த ஜோக் பாத்திருப்பீங்க. இப்ப அதெல்லாம் சாப்பிடுறாங்களே, இப்ப சாப்பிடுறது எல்லாமே சாப்பாடா? சாப்பிடுறது எல்லாமே சாப்பாடா? இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப எனர்ஜி தரக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கூல் ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடா சொல்றோம் இல்லையா, எனி கூல் ட்ரிங்க், இந்த சிந்தட்டிக் ட்ரிங்க்னு சொல்லலாம், கோகோ கோலா சம்திங். அப்ப அதை குடிச்சோம்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். சோ அப்ப இஸ் இட் அ ஃபுட்? எனர்ஜி மட்டும் கொடுத்துச்சுன்னா அது ஃபுட்டா? அப்படி ஒரு பொறி வருதா அவங்க மனசுக்குள்ள? சாப்பிடறதெல்லாம் சாப்பாடுன்னு சொன்னோம், அப்ப இதெல்லாம் மண்ணுக்களெல்லாம் தானே திங்கிறாங்க, இப்ப அது சாப்பாடா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறோம்ல, இப்போ நமக்கு வந்து இந்த மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க, சத்து மாத்திரை. உணவு உணவு என்றால் உட்கொள்ளதுன்னு சொல்லலாங்க, உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளதும் உணவு என்று சொல்லலாம். ஊட்டம் தருகிறது, சத்து தருகிறது. இல்ல மேம், பாடி வந்து செல்லு வந்து நமக்கு வளர்ச்சி அடையறதுக்கும் அது வந்து உயிர் வாழ்றதுக்கும் கொடுக்குற ஆற்றல் எது கொடுக்குதோ அதுதான் மேம் ஃபுட். பாக்கி உள்ள இந்த டியூப் லைட் இதெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டா எல்லாருக்கும் அது ஒத்துக்காது இல்லையா? அது சாப்பிடவே கூடாது மேம். ஆக்சுவலா என்னன்னா, சில ஜென்ரலா தானே ஆன்சர் சொல்றோம், அதுக்காக டெல்லிங் த எக்ஸாம்பிள். அதாவது சாப்பிடறதெல்லாம் சாப்பாடு அப்படின்னா இதையும் தானே கொஞ்சம் பேர் சாப்பிடுறாங்க, இப்ப சாப்பிடுறாங்களே அப்ப அது சாப்பாடா அப்படி ஒரு கொஸ்டின் வரும்ன்றக்காக ஐ எம் ஆஸ்கிங். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சத்து எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா அது சாப்பாடுன்னு சொன்னோம் இல்லையா? நீங்க இப்போ ஒரு இல்ல, நம்ம உடம்புக்கு போகக்கூடிய தகுதியான போகக்கூடிய ஃபுட் எல்லாம் உணவுன்னு சொல்லலாம். அதுதான் இங்க நான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன் மேம். அத எஸ் மேம், மியூட் பண்ணிக்கோங்க மேம். ஆன்சர் சொல்லல நீங்க ஆன் பண்ணிக்கோங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெண்டு வாய்ஸ் கேட்கும். சம்மன் ஐ டோன்ட் நோ, விவோன்னு காமிக்குது, மைக் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க மேம். தேங்க்யூ. விவோ Y300, கைண்ட்லி மியூட் யுவர் ஆடியோ. ஓகே ஃபைன். தென் ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ எனர்ஜி கிடைக்குதுன்னா நம்ம சத்து மாத்திரை வந்து நமக்கு போய் கடையில மெடிக்கல்ல கொடுத்தாங்கன்னா சத்து மாத்திரைன்னு ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அப்ப அந்த சத்து மாத்திரை சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்குமே, அப்ப அது ஃபுட்டா அப்படின்னு வரும். அப்படி கிடையாது, அது ஃபுட்டு கிடையாது, அது சப்ளிமெண்ட். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுட்டே தானே இருக்கோம், அப்போ எது ஃபுட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம சாப்பிட்றதுதான் சாப்பாடு. அது எப்படியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஆகணும், நம்மளோட உடம்பால ஆகணும்.
டைஜஷன் வந்து நமக்கு அந்த ஸ்டொமக் இன்டெஸ்டைன் அந்த பார்ட்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைச்ச சத்துக்கள் வந்து இட் ஷுட் அப்சர்வ்ட் பை அவர் பாடி. நம்ம உடம்புல வந்து அது அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா அது பாடியில போய் ஒரு இப்போ மேடம் சொன்னாங்களே செல் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவை, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனுக்கு தேவை. நம்மளோட உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த மெஷினுக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஃபியூயலா இருக்கணும். ஸோ அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட மென்னு முழுங்கி ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது டைஜஸ்ட் ஆனதுல இருந்து நமக்கு பாடியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற அந்த சத்துக்களை வந்து அப்சர்வ் ஆகி அது போய் நம்ம உடம்புக்குள்ள அந்த வேலையை செய்யுது அப்படின்னா மட்டும்தான் நீங்க எதை ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்களோ அது ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சோ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இது டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பார்ட்ல இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை அவர் ஹங்கர். நம்ம வந்து அந்த ஹங்கர்னஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கணும் when it is in need. ஸோ அப்போ நீங்க சொன்ன அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட்டா இருக்கிறதெல்லாம் டுகெதரா மிக்ஸ் பண்ணி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம ஒரு ஆன்சர் சொல்லணும். ஸோ ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சாப்பிடுற ஒரு விஷயம் தான். அந்த சாப்பிடுற விஷயம் சாப்பிடுற மாதிரியான உணவுகளா இருக்கணும் அப்படிங்கறதோட மட்டும் ஆன்சர் முடியாது. அது சாப்பிடுறது மாதிரியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ட உணவு வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகி நம்ம பாடிக்குள்ள போய் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ப்ராப்பரா செய்ய வைக்கணும். அப்படி செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்படி இவ்வளோ ஒரு இன்னும் கனெக்டா இருக்கு. நான் ஃபுட்டை பத்தி இன்னும் சொல்லணும்னா இன்னும் கம்மா சொல்லிட்டே வந்து போகலாம். ஸோ தட் இஸ் கால்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நியூட்ரியன்ஸ்னா என்ன? அடுத்த அப்படி அது இருக்கு இல்லையா? நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் டெல்லிங், நீங்க சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகி அது வேலையை செய்யணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும்? நியூட்ரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கணும். சத்து பொருட்கள்னு ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா இட்ஸ் நாட் கன்சிடர் அஸ் அ ஃபுட். ஸோ சத்து பொருட்கள் தனியா எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் லைக். ஸோ ஃபுட்னா சத்து பொருட்கள் இருக்கணும், கண்டிப்பா அதுதான் ஃபுட்னு சொல்லுவோம். ஃபுட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்து பொருட்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ரெண்டும் இன்டர் ரிலேட்டட். அந்த ஃபுட்டா சொல்லல வந்து அது ஃபுட்னு சொல்லணும். அதுல கூடிய கெமிக்கல் காம்பனண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா we can say that is nutrients. தமிழ்ல தான் அதை சத்து பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உணவுல பிரசண்டா இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கு பேர் தான் நியூட்ரியன்ஸ். அது தமிழ்ல சத்து பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இது 5 தான் மெயினா நியூட்ரியன்ஸ் உணவுகள்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடியது. இதுக்குள்ள நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட்னா அதுக்குள்ள நிறைய சப் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. புரோட்டீன்னா அதுல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. வைட்டமின்ல நிறைய வகை, மினரல்ஸ் நிறைய வகை இருக்கு. பட் பேசிக்கா சொல்லக்கூடியது இது 5 தான். இந்த 5 சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் உணவுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இந்த 5 நியூட்ரியன்ஸுமே இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு சில உணவுகள்ல இது 5 இருக்கும், வேற வேற ரேஷியோல இருக்கும். ஒரு சில உணவுகள்ல இதுல ஏதாவது 2 இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம், ஒரு மத்தது இல்லாம இருக்கும். அப்படி வந்து மிக்ஸ்டா கூட இருக்கலாம். பட் எனிவே இந்த சத்துக்கள்ல ஏதாவது அதுல இருந்துச்சுன்னா தான் அது ஃபுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை போய் டைஜஸ்ட் ஆகி இந்த ஒவ்வொரு சத்துக்களுக்கும் ஒரு எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. அந்த வேலையெல்லாம் அதை செய்ய வைக்கணும். அதான் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சத்து பொருட்கள். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்னா மாவு சத்துன்னு சொல்லுவோம் தமிழ்ல, புரோட்டீன்னா புரதச்சத்து, ஃபேட்னா கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ்னா வைட்டமின்கள், மினரல்ஸ்னா தாது உப்புக்கள். இதுதான் இந்த சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் தான் அந்த ஃபுட்ல இருக்கு. இது இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேரே ஃபுட். இதுல ஏதாவது அங்க ஒண்ணு கூட அதுல இல்லைன்னா இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ ஃபுட். அது ஃபுட்டே கிடையாது. இது சாப்பிடுற ஃபார்முக்கு இருக்கணும். நீங்க நார்மலா குக் பண்ணியோ இல்ல ஃப்ரெஷ்ஷாவோ வந்து we can take and it நீங்க அந்த டேஸ்ட் நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணி have to take it. ஸோ அப்படியான ஒரு ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் we can say that is food. அந்த ஃபுட்ல வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு நியூட்ரியன்ஸுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சத்துக்களுக்கு வந்து எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்ப கார்போஹைட்ரேட்னு நான் சொல்றேன் இல்லையா, எனர்ஜின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே ஆரம்பிக்கும் போதே, ஆற்றல் வேணும் அப்படின்னு. சோ அதுக்கு வந்து நம்ம அதிகமா நம்ம நம்பி இருக்கிறதே கார்போஹைட்ரேட் தான். அந்த மாவு சத்து விஷயத்தை தான் நம்ம சாப்பிடுறோம். சோ அதனாலதான் நமக்கு ரைஸ், கோதுமை எடுத்துக்கிட்டோம், அரிசி சம்பந்தமாவும் கோதுமை சம்பந்தமாவும் இருக்க உணவுகள் வந்து நிறைய நம்ம கன்சியூம் பண்றதுக்கான ரீசன் இட் இஸ் ஆல் ரிச் இன் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் இஸ் நீட் ஃபார் எனர்ஜி. அதுக்காக தான் we are taking much quantity of rice and wheat and other based cereals. நிறைய வந்து அந்த தானிய வகைகளோ இல்ல மில்லட்ஸோ வந்து we are taking. ஸோ இதுதான் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் சொல்றது சத்து குறைபாடு. இப்ப நீங்க இதுல ஒரு விதமான உணவு வந்து எடுத்துக்கிட்டீங்க அதிகமா அப்படின்னா அந்த ஒரு நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பத்தாது, மற்ற சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். அப்போ இது எல்லா சத்துக்களுமே நம்ம உடம்புல சரியான அளவுல இருக்கணும் அப்படின்னாதான் நம்ம ஹெல்தியாவே இருக்கணும்னு அர்த்தம். இதுல ஏதாவது ஒரு சத்து குறைஞ்சிச்சுனாலும் அந்த சத்துக்களுக்குரிய வேலை உங்க உடம்புல வந்து ப்ராப்பரா இருக்காது. அது சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது குறைபாடுகள் வந்து இருக்கும். அப்படி வரக்கூடிய ஒரு அந்த இம்பேலன்ஸ் கண்டிஷன் தான்
மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல அப்படின்னா என்ன சத்து குறைபாடா இருக்கும்? கண்ணு வந்து பிளடா எனக்கு தெரியுது, மங்கலன்னு ஒரு விஷயம் இருக்கு, பிரைட் லைட் என்னால பார்க்க முடியல அப்படின்னா சத்து குறைபாடுல அது என்ன, எந்த சத்து குறைவானா இருக்கும்? எனிபடி? விட்டமின் ஏ. எஸ் எஸ், வெரி குட். விட்டமின் ஏ வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, எஸ் யூ ஆர் ரைட், எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க, தேங்க்யூ. சோ அப்ப இந்த விட்டமின் ஏ குறைஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும். இதுல யாருக்காவது தெரியுமா விட்டமின் ஏ அளவுக்கு அதிகமா போனா என்ன செய்யும்னு? அளவுக்கு அதிகமா போனா கிளாக்கோமா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. சேம் அதே பிரச்சனை உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். பிளட் விஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து செல் டிப்ளீட் ஆகும், டிப்ரெஸ்ட் ஆகும். இது எல்லாமே பார்வை குறைபாடும் வரும். விட்டமின் ஏ அதிகமா போனாலும். கிளாக்கோமா. ஓ சரி சரி, ஓகே ஓகே. எஸ் மேம், அதாவது டெஃபிஷியன்ட். ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சத்து குறைஞ்சிச்சுன்னா, விட்டமின் ஏ குறைஞ்சா கண் பார்வை குறைபாடு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும். ஆனா விட்டமின் ஏ வந்து நீங்க அதனால வேணும் அப்படின்னு எடுத்து ஓவர் டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் உடம்புல அந்த சத்து அந்த தேவையை விட எக்ஸஸா போகும் போதும் அகைன் இட் மேக் அ ப்ராப்ளம். அதுவும் நமக்கு பிரச்சனையை தரும். ஒவ்வொரு சத்துக்களுக்குமே இந்த கண்டிஷன் ரெண்டுமே பொருந்தும். குறைஞ்சாலும் பிரச்சனை தரும், ரொம்ப அதிகமா போனாலும் பிரச்சனை தரும். ஸோ அதான், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ அதான் அந்த மால் நியூட்ரிஷன்ல வரக்கூடிய அண்டர் நியூட்ரிஷன், ஓவர் நியூட்ரிஷன். சோ சத்துக்கள் வேணும், நம்ம எக்ஸாம் எடுக்கக்கூடாது. இட்ஸ் a பிக் ப்ராப்ளம். அது ஜென்ரேட் பண்ணும். ஒபிசிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஓவர் வெயிட் ஆகிறது. சோ அது வந்து என்ன, நல்லா சாப்பிட சொன்னாங்க அதனால நான் சாப்பிட்டேன், பட் இப்படி குண்டாயிட்டேன் அப்படின்னா உண்டானது மட்டும் தான் பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா அகைன் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். சோ இப்படி நம்ம அண்டர் நியூட்ரிஷன்னா என்ன, ஓவர் நியூட்ரிஷன்னா என்னன்னு படிச்சுக்கிருவோம். இதுல அதை ரிலேட் பண்ணி இந்த ஹெல்த்னா என்ன, ஆரோக்கியம். அப்ப நம்ம எதை ஹெல்த்னு சொல்றோம், நான் எப்படி இருந்தா ஹெல்தி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாருமே? நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நான் ஹெல்தி, அப்படிதானே சொல்லுவோம். சோ நோய் இல்லாம மட்டும் இருந்தாலும் பத்தாது, பிசிக்கலி, மென்டலி, சோசியலி ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது பாடம் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். பிசிக்கலி தான் நம்ம சொல்றோம் அந்த நோய் இல்லாமனா எனக்கு வந்து டயபெட்டிஸ் இல்ல, எனக்கு கேன்சர் இல்ல, எனக்கு வந்து வேற எந்த நோயும் இல்ல, கிட்னி பிரச்சனை இல்ல, அது இல்ல இது இல்ல, இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல, ஐம் ஓகே அப்படின்னு சொல்லணும்னா நான் ஹெல்தியா அப்படின்னு கேட்டா முடியல ஆன்சர். அங்கேயும் கொஸ்டின் மார்க் தான் நிக்குது. ஏன்னா மென்டலி நம்ம வந்து டிப்ரெஸ்டாவோ இல்ல மென்டலி நம்ம கன்ஃபியூஸ்டாவோ இருந்து ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும் கூட தே ஆர் நாட் ஹெல்தி. சரியா? சோ அப்போ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we know the situations, அந்த சிச்சுவேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தான் மென்டலி ஐம் ஹெல்தி அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப பிசிக்கலி அண்ட் மென்டலி ஹெல்தியாவும் இருக்கணும். அண்ட் அடிஷனலா சோசியலி ஹெல்தின்னு சொல்லுவோம். வாட் இட் இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சொசைட்டியோட ஜாயிண்ட் ஆகி நமக்கு ரியாக்ட் பண்ண தெரியும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கம்பைண்டா சொல்லும் போதுதான் நம்ம ஹெல்த்னே சொல்ல முடியும். அப்போ இந்த ஹெல்த்துக்கு, இந்த ஃபுட்டுக்கு, நியூட்ரியன்ஸ்க்கு எல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு படிப்போம். இதெல்லாம் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபுட், நியூட்ரிஷன், ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்துல வரும். அப்புறம் ஸ்கோப் ஆஃப் நியூட்ரிஷன், இந்த நியூட்ரிஷன் மூலமா நமக்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் வந்து இருக்கு நமக்கு அப்படிங்கறத இதுல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டோட ஃபங்க்ஷன்ஸ்னா வேலைகள் தான், செயல்பாடுகள். சோ அப்போ ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது தான். உடம்புல சார்ந்த வேலைகள், சைக்கலாஜிக்கலா அது எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஃபுட்டுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்பந்தம், சொசைட்டிக்கும் ஃபுட்டுக்கும் என்ன சம்பந்தம், அது எல்லாத்துலயும் இதோட ரோல் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் ஃபுட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு படிக்க போறோம். அதுக்கப்புறம் அப்ப சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ் டயட், இந்த ரொம்ப ரொம்ப அவசியம். சரிவிகித உணவு அப்படின்னு படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்ன, பேலன்ஸ் டயட்டுங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, அப்படி எப்படி இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் டயட்னு சொல்லலாம். சோ பேலன்ஸ் டயட்டோட யூஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இதுல படிப்போம். சோ இதை பேஸ் பண்ணி ஃபுட் குரூப்னு சொல்லுவோம். ஃபுட்னா எதெல்லாம் ஃபுட்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு லிஸ்ட் போட சொன்னா ஸ்டாப் பண்ணாம சொல்லிட்டே இருக்கலாம். ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ இது வந்து நம்ம ஒரு டயட் பிளான் பண்ணும்போது எதை மாதிரி எப்படி எடுத்துக்கிறது, எதை எப்படி சூஸ் பண்றது, எது எந்த இதுல வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஃபுட் குரூப்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க, உணவு சார்ந்த குழுக்கள் அப்படின்னுட்டு. அதாவது என்னன்னா ஒரே விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதோ இல்ல ஒரே விதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடியதையோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடியதுல இன்னொரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா இந்த சீரியல்ஸ், பல்சஸ், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீரியல்ஸ், பல்சஸ். எனிபடி? சீரியல்ஸ்னா பல்சஸ்னா என்ன, யாராவது சொல்லலாமா? சீரியல்ஸ்ல இந்த மில்லட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. சீரியல்ஸ்னா ஈஸி ஃபுட், ஓட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கிறது, ரைஸ், வீட், அதெல்லாம் சீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எஸ் மேம், தேங்க்யூ. சோ தானியங்கள்னு சொல்றோம் இல்லையா,
தானியங்கள் அல்லது சிறுதானியங்கள், இது ரெண்டும் வந்து சீரியல்ஸ் மில்லட்ஸ் குரூப்ல வரக்கூடியது. சோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சீரியல்ஸ் மில்லட்ஸ் ஒரு குரூப்ல போட்டிருப்பாங்க. செகண்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ், பயறு வகைகள் பருப்பு வகைகள், அதை தனியா ஒரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. இது ரெண்டையும் ஏன் வேற குரூப்பா பிரிச்சாங்க? சீரியல்ஸையும் பல்சஸையும் ஒரு குரூப்பா போட்டுக்கலாம்ல அப்படின்னு ஒரு கொரி வரும். பாடம் நடத்தும் போது உங்களுக்கு தெரியும். சோ தானியங்கள் அப்படிங்கும் போது அதுல வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பல்சஸ். பல்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிறு வகைகள் பருப்பு வகைகள் சொல்லக்கூடியதுல புரோட்டீன் வந்து நிறைய இருக்கும், புரதச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ அந்த கார்போஹைட்ரேட் வந்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சீரியல்ஸ்னும், புரோட்டீன் அதிகமா இருக்கிறத வந்து பல்சஸ்னு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு பாயிண்ட் தான். இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க மோனோகாட் டைகாட்னு, அதாவது ஒரு வித இலை தாவரம் இரு வித இலை தாவரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதுல இந்த சீரியல்ஸ் மில்லட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித இலை தாவரம் புல் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம். இந்த அரிசி, கோதுமை, ஓட்ஸ், பார்லி, கான், இது எல்லாமே கம்பு, சோளம், இது எல்லாமே சிங்கிள் காட் மோனோகாட்லடன்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அதனாலதான் அதெல்லாம் ஒரு குரூப்பா போட்டாங்க. பல்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டைகாட், ரெண்டு ஹாஃப் ஒட்டின மாதிரி படிச்சிருப்போம். அந்த மாதிரி இரு வித இலை தாவரம் படிச்சிருப்பீங்க. சோ அப்படி அதோட ஸ்ட்ரக்சர் வச்சோ அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அல்லது கம்போசிஷனை பேஸ் பண்ணியோ தான் டிஃப்ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், வேர்க்கிழங்குகள், ஃபிளவர் வெஜிடபிள், இப்படி வரும் இந்த குரூப்ஸ் எல்லாமே. மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், மில்க், மீட், ஃபேட் ஃபுட் எப்படி பிரிச்சிருப்பாங்க, அது என்னங்க அதெல்லாம் அதுல லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிரமிட் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. இது ஃபுட் கிரேட் பிரமிட்ல வரும். அப்புறம் வந்து ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட், இதெல்லாம் வந்து என்னன்னா எந்த ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம். இப்படி நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி ஆர்டிஏ, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம பாடியில என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன வேலையெல்லாம் இதுக்கு முக்கியமா இருக்கு, இது குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல என்ன நோய்கள் வரும், இதை எப்படி சரிப்படுத்துறது, இதுக்கான சோர்சஸ், இது எந்தெந்த உணவுகள் எல்லாம் புரோட்டீன் அதிகமா இருக்கு, கார்போஹைட்ரேட், இப்படி இதெல்லாம் படிக்கக்கூடியதுதான் நியூட்ரிஷன் பார்ட். ஸோ கம்ப்ளீட்லி அபவுட் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான வர எல்லாத்தையுமே இந்த நியூட்ரிஷன் பார்ட்ல உங்களுக்கு சொல்லி தருவோம். சரிங்களா? செகண்ட் பார்ட் வந்து டயட்டெட்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, டயட்டெட்டிக்ஸ். ஸோ பேர்லயே இருக்கு, தட் இஸ் அபவுட் டயட் தான் வந்து டயட்டெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட்ஸ் சப்ஜெக்ட் அபவுட் டயட். டயட்னா இப்போ ஃபுட்டுனா என்னன்னு சொன்னோம்னா உணவுன்னு சொன்னோம். டயட்னா என்னன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இப்போ இட்ஸ் நாட் பெரிய இது டயட் அப்படிங்கும் போது நம்ம அதை எந்த முறையில வந்து நம்ம அந்த உணவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கிறோம், 3 நேரம் சாப்பிட்றோம்னு சொல்றோம். 3 நேரம் என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், ஏன் வந்து சாப்பாடு இலையில இவ்வளவு நிறைய போட்டு ஓரமா காய் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்றோம், அங்க என்ன கான்செப்ட் இருக்கு, யாராவது சொல்லலாமா? இப்போ ஒரு விருந்து, ஒரு சாப்பாடுனாலே நம்ம என்ன செய்யறோம், சாப்பாடு சோறு நிறைய வச்சுக்கிறோம், கொஞ்சமா அதுல குழம்பு, இன்னும் கொஞ்சமா சைட்ல வந்து ஒரு 2 காய் வச்சுக்கிறோம், இப்படிதானே வச்சு சாப்பிடுறோம். ஏன் வந்து காய் அப்படி மலை மாதிரி குமிச்சு நிறைய காயும் ஓரமா கொஞ்சோண்டு சோறும் வச்சு ஏன் நம்மளுக்கு சாப்பிட்டு பழகல, என்ன கான்செப்ட் அங்க இருக்கு? ஒண்ணு இந்த காயெல்லாம் நிறைய நம்மளால சாப்பிட முடியாதுன்ற ஒரு எண்ணம். சாதம் வந்து நம்ம வயிறை ஃபில்லப் பண்றது, கார்போஹைட்ரேட் வயிறை ஃபில்லப் பண்றது. ஏன் காய் நல்லா குக் பண்ணிட்டா நம்மளால சாப்பிட முடியும் தானே மேம்? அப்ப காய் நிறைய சாப்பிட்டு நம்ம வயிறு நெப்பலாமே, ஏன் நம்ம அப்படி பழகல? அப்படி இல்ல, சிஸ்டமே அப்படி இல்ல இல்லையா? பழகல இல்ல, பழகாம விட்டதுனாலதான் தப்பு. ரெண்டாவது அந்த தேவையான ஒரு அதுல ஒரு விட்டமின்ஸ் இருக்கு. ஒரு சின்ன அதுல ஏதாவது ஒரு புளிப்பு சார்ந்த சிட்ரிக் ஆசிட்லாம் அதுல இருக்கு. ஏதாவது உணவு சம்பந்தமா தேவைக்கு அன்னைக்கே ஏதோ ஃபாலோ பண்ணி வச்சுட்டாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, காய்கறிகள் சாப்பிட்டா வயிறு ரொம்பாதுன்ற ஒரு மனநிலை, அதுதான் வயிறு நம்பாதுன்னு ஒரு மனநிலைன்னு சொல்றீங்களா? ஆமா, காய்கறிகள்லாம் சாப்பிட்டா வயிறு ரொம்பாது, சாப்பாடு சாப்பிட்டாதான் வயிறு ரொம்பன்னு அந்த மைண்ட்லயே இருந்துட்டாங்க இவ்வளவு இதுல. ஆனா காய்கறி தான் நமக்கு நிறைய சத்துக்களை தருதுன்றது வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம். மேம், one point மேம், I want to add one point. ரைஸ், தால், இதுல எல்லாம் வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ அது நிறைய நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம அது நிறைய சாப்பிட்றோம். மற்ற வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ அது கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்றதுனால நம்ம ஃபுட்டு அதிகமா இன்டேக் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ், இந்த ஸ்பினாச் வெரைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு சைட்ல வச்சிருக்கோம். எஸ், ஓகே, எஸ் மேம், கரெக்ட். தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ மேம். 1 minute மேம். என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அவங்க காய்கறியில தான் எனர்ஜி, ஃபைபர் எல்லாம் இருக்குன்னு நமக்கு இப்பதான் அவேர்னஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம சாதம் சாப்பிடும் போதுதான் நமக்கு எனர்ஜி லெவல் வந்து
ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது உள்ள எனர்ஜி தான் அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட தாட் அப்படி யோசிக்கிறேன் நான். ஆக்சுவலி எஸ் மேம், தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி இந்த கான்செப்ட் வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சாப்பாடு நிறையாவும் காய் நம்ம கொஞ்சமாவும் வச்சு சாப்பிடுற கான்செப்ட் வந்து தப்பா பழக்கி விட்டாங்க அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? காய் தான் நிறைய சாப்பிட்டுருக்கணும், சோறு கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல மேம், அவங்க அவ்வளவு வேலை பார்த்தாங்க, அவ்வளவு சாப்பிட்டாங்க. நம்ம இப்ப எல்லாம் வேலையே பாக்குறது இல்ல. அவங்க சாப்பிடுற அளவு ரைஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல. அது மட்டும்தான் இங்க பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த கான்செப்ட் தான் கரெக்ட். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பா நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, வெதர் வி ஆர் டூயிங் ஹார்ட் ஒர்க் ஆர் மாடரேட் ஒர்க், என்ன ஒர்க் பார்த்தாலும் நமக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ், எனர்ஜி, நியூட்ரியன்ஸ் சொல்லும் போது கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி தான் நமக்கு வேணும். ஒண்ணுமே செய்யாம இப்ப நான் படுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எனர்ஜி வேணுமா வேணாமா? எதுவுமே செய்யல, இப்படியே இன்னைக்கு பூரா நான் படுத்துதான் இருக்க போறேன், எந்திரிச்சு கூட நடக்கல, சிம்பிளி ஐம் லைங். இப்போ இன்னைக்கு எனக்கு எனர்ஜி வேணுமா வேணாமா? வேணாமா? கண்டிப்பா வேணும். சரிங்களா? வேணுமா? ஏன் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா நான் பிசிக்கலா கைய கால அசைச்சு நான் செய்யற வேலைதான் நான் செய்யல, எந்திரிச்சு நடக்கல, போகல, குதிக்கல, அவ்வளவுதான். ஆனா நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஹார்ட் பீட்னு ஒரு வேலை, பிளட் சர்க்குலேஷன் ஒரு வேலை, டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்னு ஒரு வேலை. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து நம்ம என்னைக்கு பிறந்தோமோ, ஈவன் ஃபார்ம் ஆனோமோ அன்னைக்கு இருந்து நம்ம என்னைக்கு லைஃப் முடியுதோ அன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலை. சோ அப்ப நீங்க பிசிக்கலா எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணலைன்னா கூட பாடிக்குள்ள ரெகுலரா நடந்துட்டு இருக்க இந்த வேலைக்கெல்லாம் கண்டிப்பா எனர்ஜி வேணும். சரிங்களா? சோ அதனால கண்டிப்பா எனர்ஜி இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துதான் ஆகணும். சோ அதனாலதான் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய தரக்கூடிய கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச உணவான இந்த அரிசி சாதம், கோதுமையில செஞ்ச சப்பாத்தியோ மத்த தானிய வகைகள் கம்பு சோளமோ நம்ம நிறைய சாப்பிட்டு நம்ம முன்னோர்கள் பழகிருக்காங்க. அந்த கான்செப்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கம்பேரிட்டிவ்லி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த காய் நம்ம சைட் டிஷ்னு ஓரமா வச்சிருக்கோம் இல்லையா, அதான் கான்செப்ட். ஏன்னா அந்த காய்கறிகள்ல எனர்ஜி அதிகமா கிடையாது, அதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? சோ நமக்கு இன்னொரு விஷயம், ஒரு மேடம் ஆன்சர் சொன்னாங்க கரெக்டா, அதாவது நமக்கு அதிகமா எனர்ஜி வேணும், அதிகமா கார்போஹைட்ரேட் வேணும், அதிகமா புரோட்டீன் வேணும், அதிகமா ஃபேட் வேணும். இது இந்த எதோட கம்பேர் பண்றோம்னா விட்டமின்ஸ், மினரல்ஸோட. ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, மில்லிகிராம்ல தான் கொடுத்துருப்பாங்க. 0.02 மில்லிகிராம் உங்களுக்கு வந்து விட்டமின் ஏ இருந்தா போதும், அவ்வளோ B1 இருந்தா போதும், அவ்வளோ ஃபைன். மில்லிகிராம் உங்களுக்கு தெரியும், கிலோகிராம்ல கம்மி கிராம், கிராம்ல கம்மி மில்லிகிராம், மில்லிகிராம்ல 1000ல ஒரு பார்ட் தான் மைக்ரோகிராம். அந்த லெவல் உங்களுக்கு விட்டமின் ஏ ஒரு நாள் இருந்தாலே உங்க உடம்புல விட்டமின் ஏவோட ஃபங்க்ஷன் நடந்துரும். இதுதான், இப்படிதான் இருக்கு நம்ம பாடி டிசைன் ஆகி இருக்கு. அதனாலதான் அதை கம்மியா சாப்பிட்டாலே போதுங்கிற கான்செப்ட்ல தான் கொஞ்சம். ஏன்னா அந்த விட்டமின்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லயும் வெஜிடபிள்ஸ்லயும் தான் இருக்கு. அப்ப நம்ம அந்த கொஞ்சமா சைடு வைக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கிறோம் இல்லையா, அவ்வளவு நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ உங்க அன்னைக்கு தேவைக்கே உங்களுக்கு போதும். சோறு வந்து நிறைய எடுத்துக்கிறதுக்கான கான்செப்ட் இதுதான். எனர்ஜி நிறைய வேணுங்கனாலும் எடுத்துக்கிறோம், இதுதான் சிஸ்டம். நம்ம குவான்டிட்டி வந்து இப்போ ஒரு மேம் சொன்னாங்களே, பழைய காலத்துல நிறைய வேலை பார்த்தாங்க, இன்னைக்கு நம்ம அவளை பார்க்கல அப்படிங்கிறது வந்து வேலையோட மாறுபாடு இருக்கு. ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவுகள்ல மாற்றம் இருந்தாலும் அகைன் அதுலயும் நம்ம அதிகமா எடுத்துக்க போறது கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் தான் எடுத்துக்கணும். நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க ஒரு பவுல் நிறைய வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அது வேஸ்ட் தான். நமக்கு தேவைக்கான அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நீ விட்டமின்ஸ் நடத்தி எல்லாம் சொல்லி தருவேன். ஃபேட் சாலிபிள், வாட்டர் சாலிபிள். இந்த வாட்டர் சாலிபிள் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரொம்ப மில்லிகிராம்ல தான் தேவை. நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா கூட அது வேஸ்ட் தான், இவ்வளவு சாப்பிட்டாலே போதும். அப்போ அந்த எந்த குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கணும் ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தான் டயட்டிக்ஸ்ல நம்ம படிக்க போறோம். சோ அப்ப பாத்தீங்களா இப்ப இதுல எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஏன்னா ஏன் அப்போ நம்ம சாப்பாடு நிறைய சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எனர்ஜி வேணும், அதனால இதான் வேணும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்னு ஒரு விஷயம், கொழுப்பு சத்து சொல்றோம் இல்லையா, நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரிஸ் தான். ஆனா ஃபேட் சாப்பிட்டீங்கன்னா 9 கிலோ கேலரிஸ் கிடைக்கும். அப்ப ஏன் நம்ம கார்போஹைட்ரேட் விட்டுட்டு ஃபேட்டை சாப்பிட சொல்லிருக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் அந்த ஃபுல்னஸ் சொன்னீங்க இல்லையா, பசி அடங்கு. நீ அது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கணும், எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்,
ஒரு இட்லி 2 இட்லி 3 இட்லின்னு அவங்கவுங்கள ஒரு கான்செப்ட்ல சொல்லுவோம். அதுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு ஆன்சர்னா எவ்வளவு சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வயிறு ஃபுல் ஆகணும், அவ்வளவுதான் என் கான்செப்ட். இதுதான் எல்லாரும் சொல்லுவோம். அந்த வயிறு ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்லையா, அதுதான் அந்த பசியை நமக்கு சப்ரஸ் பண்ணும். அப்போ அந்த சாப்பிடும் போது நீங்க ஃபேட் வந்து வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கார்போஹைட்ரேட் வயிறு ஃபுல்லாக, அங்க கான்செப்ட் வயிறு ஃபுல்லாகிறதா. ஆனா இந்த 9 கிலோ கேலரிஸ் அளவுக்கு தருது, இது நிறைய கொடுக்குதுங்கிறதுனாலதான் ஃபேட் நம்ம சாப்பிடும் போது எக்ஸஸ் ஆன கலோரிஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும் பாடியில. அதனால ஓவர் வெயிட் ஆகி ஒபிஸ்ட் ஆகி திருப்பி அதை பேஸ் பண்ணி டயபெட்டிஸ் வந்து, அதை பேஸ் பண்ணி கொலஸ்ட்ரால் வந்து, ஹார்ட் டிசீஸ் வந்து அப்படின்னு கம்மாவா போயிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட்னாலதான் ஃபேட்டை லிமிட் பண்ண சொல்றாங்க. ஃபேட்டால நிறைய சத்துக்கள் தர முடியும், நிறைய அளவு கலோரிஸ் தர முடியும். அதனால லிமிட் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஃபேட்டை குறைச்சிக்கோங்க. நம்ம ஜென்ரலாவே ஒரு கான்செப்ட் இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ இதெல்லாம் எக்ஸாக்டா சொல்லணும் உங்களுக்கு ஒரு கிளாஸ்லயும் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இன்ட்ரோ கிளாஸ்னால மொத்தமா மாதிரி கம்பைண்டா நான் பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க டயட்டிக்ஸ்ல நம்ம படிச்சுக்க போறோம். எது டயட், எவ்வளவு என்னெல்லாம் எப்படிலாம் எடுத்துக்கணும். சோ இந்த டயட் தெரப்பிடிக் டயட் வரும்போது எதெல்லாம் ஃபுட்டவே வந்து நம்ம எந்த ஃபுட் எடுத்துக்கிறோம்னா அது ஒரு மெடிசனா நமக்கு யூஸ் பண்ணுது, ஹவு இட் இஸ் ஹெல்ப் டு ட்ரீட் டிசீஸ். இப்போ நம்ம சிம்பிளா கேட்டாலும் இப்போ நீங்க அது கேட்டீங்கன்னா நிறைய பேசுவீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்க்கு என்ன ஃபுட் எல்லாம் தரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே லிஸ்ட் சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளு, பக்கத்து வீட்டுல சுத்தி சொந்தக்காரவங்க, இன்னைக்கு எல்லா பேர்லயும் சக்கரை ஆளுங்க சுத்தி இருக்கிறோம் டயபெட்டிஸ் பேஷண்ட். அதனால எல்லாருக்குமே ஜென்ரலாவே அந்த ஒரு நாலேஜ் இருக்கு. சுகர் நிறைய சாப்பிடக்கூடாது, அரிசி சாப்பாடை குறைக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லுவோம், சரிங்களா? சோ ஏன் இந்த ஃபுட்டை அவங்களுக்கு கொடுக்க கூடாது, ஏன் அந்த ஃபுட்டை வந்து லிமிட் பண்ண சொல்றோங்கிறதும், இவங்களுக்கு இதுக்கு பதிலா இது தரலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் அதை தரலாம் அப்படிங்கிற கனெக்ஷன் தான் அந்த தெரப்பி. சோ அப்ப இதை எப்படி வந்து அந்த நோயில இருந்து அவங்க வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி தர ஃபுட்டை வச்சே எதை கொடுத்தா நோய் தன்மை குறையும், எதை குறைச்சோன்னாலும் அந்த நோய் தன்மை குறையுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதான் தெரப்பியூட்டிக் டயட், சரிங்களா? இப்ப அந்த சக்கரை வியாதி ஆளுங்களுக்கு கிழங்கு வகையிலே தராதீங்கன்னு சொல்லுவாங்க. வேர்க்கிழங்குகள் சொல்றோம் இல்லையா, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து அவங்க எடுத்துக்கிற வேணாம்னு சொல்லுவாங்க. என்ன கான்செப்ட், கிழங்குக்கும் சக்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம், ஏன் இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த விஷயம் நமக்கு தெரியணும். கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க தெரியும், ஏன் என்ன ரீசன். இப்ப நம்மளெல்லாம் கேரட் சாப்பிட சொல்றாங்களே, பீட்ரூட் சாப்பிட சொல்றாங்களே, ஏபிசி ஜூஸ் அவ்வளவு ஃபேமஸா இருக்கு, அப்புறம் ஏன் அந்த ஆளுங்களுக்கு மட்டும், அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கூடாது? வாட் இஸ் த கான்செப்ட் தேர்? அது நம்ம இதுல படிப்போம். எதனால அதை கொடுக்கணும், கொடுக்க வேணாம். புரோட்டீன் நிறைய குறைஞ்சு ஒரு மாதிரி பாடி வெயிட்டே ஏறாம லீனா இருக்கிறாங்க, அண்டர் நரிஷ்டா இருக்கிறாங்கன்னா முட்டை பால் எல்லாம் நிறைய கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் இத்தனை ஃபுட் இருக்கே அந்த முட்டையும் பாலையும் சூஸ் பண்றாங்க? அங்க என்ன கான்செப்ட் அங்க இருக்கு? அப்ப புரோட்டீன் இருக்கு, புரதச்சத்து நிறைய இருக்கு, அதனால அப்ப புரதச்சத்துக்கும் நம்ம வெயிட் ஏறுறதுக்கும் என்ன கனெக்ஷன்? இதெல்லாம் தான் நம்ம இதுல படிக்க போறோம், சரிங்களா? லைக் இந்த மாதிரி எல்லாமே. சோ லைக் இது மாதிரி வரக்கூடியது தெரப்பியூட்டிக் டயட்னு சொல்லுவோம். ஒரு மீன் தெரப்பினாலே ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். டயட் மூலமா ஒரு நோயை வரவிடாம தடுக்கிறதோ இல்ல வந்த ஒரு நோய் பிரச்சனையை உணவு மூலமா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் அதுல படிக்க போறோம். சோ இதை பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு, அதுலயே நிறைய டயட் சொல்லுவாங்க. ஃபுல் ஃப்ளூயிட், ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்களே அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு. அப்புறம் இந்த டயட்ல எப்படி எல்லாம் வந்து ஃபீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ பேஷண்ட்னு வரும்போது கேஷுவலா வந்துட்டு போற மாதிரி, ஐ மீன் நார்மலா தான் இருக்கு, மேனேஜ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னா ஃபுட் மூலமா எடுத்துக்கலாம். இன்பேஷண்டா இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ற கண்டிஷன்ல இருக்கிறாங்க, இல்ல ஆப்ரேஷன் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி ஃபுட் கொடுக்கறது, டியூப் ஃபீடிங்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எப்படி ஃபுட் சாய்ஸ் கொடுக்கணும், எப்படி அவங்க பிளான் பண்ணணும், எவ்வளவு கலோரிஸ் கொடுக்கணும், இதெல்லாம் அதுல படிக்க போறோம். தெரப்பியூட்டிக் டயட்லயும் டைப்ஸ் ஆஃப் டயட்ல இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதுலதான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபீடிங்ல டியூப் ஃபீடிங், பேரண்டல் இன்டரல் ஃபீடிங் அப்படின்லாம் வரும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வரும். இது தாண்டி மீல் பிளானிங்னு சொல்லுவோம், பிளான் பண்ணி தரது. ஒரு டயட்டிஷியனோட மேஜர் ஒர்க்ல இது ஒரு பார்ட். டயட் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி தரணும். காலையில எந்திரிச்சோடனே என்ன சாப்பிடணும், ஏர்லி மார்னிங் என்ன சாப்பிடணும், மிட் மார்னிங், லஞ்ச், டீ டைம், ஈவினிங், டீ டைம் ஆர் ஈவினிங், டின்னர் அண்ட் பிஃபோர் பெட், இதுல எல்லாம் அவங்க என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாங்கிறதும் எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி கொடுக்கக்கூடியதான் மெனு பிளானிங். இதே நார்மலா இருக்கிறவங்களுக்கும் பிளான் பண்ணணும், பேஷண்ட்டுக்கும் பிளான் பண்ணணும். அப்ப எந்த மாதிரி வரும் அப்படிங்கறதெல்லாம் இதுல படிப்போம். சோ பிளான் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம டயட்டிக்ஸ்ல லேர்ன் பண்ண போறோம், சரிங்களா? சோ இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டயட்டிக்ஸ்ல இந்த பெரிய லிஸ்டே இருக்கு பாருங்க. அந்த கீழே பாருங்க, காசஸ், சிம்டம்ஸ், டயட்ரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி, அண்டர்வெயிட், ஃபெப்ரல் டிசீஸ், டயபெட்டிஸ், அதுல டைப் 1 டைப் 2, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இதே சம்பந்தப்பட்ட நோய், அதுல ஹைப்பர் டென்ஷன், அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அப்புறம் ஓவர் டிசீஸ், லிவர் பேஸ்டு டிசீஸ், அப்புறம் யூரினரி டிசீஸ், அப்புறம் வந்து கேன்சர், பிசிஓடி, அனீமியா, இவங்க எல்லாம் இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா என்ன இந்த நோய்னா
இதுக்கு எந்த மாதிரியான சோர்சஸ் இருக்கும், என்ன சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும், எந்த ஃபுட் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாது, எப்படி எல்லாம் பண்ணோம்னா இவங்களுக்கு இந்த நோயில இருந்து வெளியில வரலாம், இதெல்லாம் இதுல சொல்லி தருவோம் டயட்டிக்ஸ். சரிங்களா? அப்புறம் தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டயட் கவுன்சிலிங். கவுன்சிலிங்னாலே தெரியும், ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அதை தெளிவுபடுத்துறது தான். இது நார்மலா சைக்கலாஜிக்கலா ஸ்ட்ரெஸ்ஸா போறீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்கிட்ட போவோம். ஜென்ரலா கவுன்சிலிங் போறதுதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்க டயட் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயட் மூலமா ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணி அவங்களை அதை ஃபாலோ பண்ண வச்சு அந்த நோயில இருந்து வெளில வரும். ஏன்னா டயட்டிஷியன் நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு ஷெட்யூல் போட்டு தர போறோம், இந்த ரீசன் எல்லாம் சொல்ல போறோம், அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதை நம்ம சொல்ற மாதிரி சொன்னாதான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். இல்ல ஜஸ்ட் லைக் கேட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட இத்தனை ஒர்க்குமே வந்து அங்க சக்சஸ் ஆகாது. ஸோ அப்போ அதை ப்ராப்பரா எப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா கவுன்சிலிங் ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிசிக்கலா பிரச்சனையோட தான் வர்றாங்க, நோய் இருக்கு, அதுலயே ஒரு மாதிரி இது சாப்பிடாத, இது மாதிரி நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், ஹெல்த்தியா இல்ல ஆக்டிவா இல்லைங்கும் போது ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெஸ்டாவும் இருப்பாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வரக்கூடியவங்க வந்து ஹவு வி கேன் கிவ் டயட் கவுன்சிலிங், எப்படி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், ஜென்ரல் கவுன்சிலிங்கோட சேர்த்துட்டு டயட் கவுன்சிலிங் நம்ம எப்படி சொல்லணும். ஏன்னா நம்ம ஆர்டர் எல்லாம் போட முடியாது, இதெல்லாம் தான் நீங்க சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா சரிதான் போன்ட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ ப்ராப்பரான முறையில நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தாங்க அப்படின்னு நிட்டோம்னா அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிடுவாங்க, உங்களோட அவ்வளோ கால்குலேஷன்ஸ் அவ்வளோ ஐடியாஸும் பேப்பரோட போயிடும். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி அதுல இருந்து அவங்க அந்த டயட்ல இருந்து அந்த ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு அந்த நோயில இருந்து வெளியில வரும்போது தான் ஒரு டயட்டீஷியனா நம்மளோட ஒர்க் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். அப்போ அவங்க ஹவு கேன் பி கவுன்சில் இட், எப்படி நம்ம பண்ணலாம், அதுக்கான மெத்தடும் நீங்க சொல்லி தருவோம். இப்படிதான் நம்ம பேசணும், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க இன்வால்வ் பண்ணணும், இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டு கவுன்சில் தான், இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கவுன்சிலிங்ல சொல்லி தருவோம். உங்களுக்கு ஒரு இதை பேஸ் பண்ணி எல்லாமே ஆக்டிவிட்டிஸும் கொடுப்போம். எப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து என்ன மாதிரியான டூல் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் கொடுக்கலாங்கிறதெல்லாம் இந்த கவுன்சிலிங்ல நம்ம சொல்லித்தரோம். சரிங்களா? இதுதான் இந்த 6 மாசத்துல இந்த 3 பார்ட்ல நீங்க படிக்க போறீங்க. நியூட்ரிஷன் பிளஸ் ஃபுட் சயின்ஸ் அதுலயே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயட்டிக்ஸ், அதுக்கப்புறம் தெரபியூட்டிக் அண்ட் டயட்டிக்ஸ் சேர்த்து வரும் டயட் கவுன்சிலிங். சரிங்களா? ஸோ இந்த 6 மாசமும் இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா படிக்கணும். ஒரு பார்ட் முடியும் போதும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியோ ஒரு அசைன்மெண்ட் மாதிரியோ கொடுப்போம். அதுல வந்து இது பண்றதுக்கு உங்களை வந்து RDA இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை நியூட்ரிட்டிவ் வேல்யூ பிளான் பண்ணி கால்குலேஷன்ஸ் போடுறதெல்லாம் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களையே செய்ய வைப்போம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்பதான் நீங்க வந்து நாளைக்கு ஒரு இடத்துல போய் நீங்க உங்களோட ஒர்க் வந்து நீங்க கண்டினியூ பண்ண முடியும். அதனால அதெல்லாம் ஆக்டிவிட்டிஸா கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களை செமினாரும் எடுக்க சொல்லுவோம். ஒரு டாபிக் கொடுத்து அட் தி எண்ட் 5th மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணி நீங்க பிரசன்ட் பண்றோம். எப்படி நீங்க நான் இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்த பேஸ் பண்ணி நீங்க எப்படி இது பண்றீங்க. தென் ஃபைனலா கவுன்சிலிங்கான ஒரு ஆக்டிவிட்டிஸும் கொடுப்போம். நம்ம டீம்லயே வந்து ஒருத்தவங்க டயட்டிஷியனாவும் ஒருத்தவங்க கிளைண்டாவும் இருந்து ஹவு கேன் வி கிவ் கவுன்சிலிங் இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணி முடிக்கும் போது அட் தி எண்ட் 6th மந்த் முடியும் போது உங்களுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்துடும். நாலேஜ் பிளஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க கத்துக்கிறதுனால வெறுமனே லேர்னிங்கா மட்டும் இல்லை, தியரட்டிக்கல் லேர்னிங்காவும் இல்லாம ப்ராக்டிக்கலாவும் லேர்னிங் வர்றதுனால இட் கேன் பி ஏபிள் டு பி அ குட் டயட்டிஷியனா வந்து நீங்க வர முடியும். சரிங்களா? திஸ் இஸ் அபவுட் த கோர்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாம் தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்கும், என்னென்னலாம் லேர்ன் பண்றோம் அப்படிங்கறது வந்து நீங்க இதுல கொடுத்துருக்கோம். ஆர் யூ ஆல் ஓகே? கிளியரா என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு இதுல இருக்குதுங்களா? எஸ் மேம். நைஸ் மேம். தேங்க்யூ. புதுசா இருந்தது, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இன்ட்ரோ தான், இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம படிப்போம், ஒவ்வொரு நாளும் படிப்போம். கண்டிப்பா கிளாஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க தாராளமா டவுட் கேட்கலாம் மேம். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற ஏதாவது குவரிஸ் இருக்குங்களா? நம்ம என்ன படிக்கிறோம், இதெல்லாம் என்னது மேம் அப்படின்னு ஏதாவது கேளுங்க. இன்னும் ஒரு 5 minutes இருக்கு. நோட்ஸ் வந்து டெலிகிராம்ல கொடுக்குறீங்களா? அப்பப்போ அன்னன்னைக்கு எடுக்கிற நோட்ஸ் எப்படி கொடுப்பீங்க? தமிழ்ல கிளாஸ் முடிச்ச உடனே இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டா வந்து பிகினிங்ல இருந்து அந்த செஷன் முடிகிற வரைக்குமே கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ண கிளாஸ் முடிச்சுட்டு 1/2 an hour உங்களுக்கு குரூப்ல போட்டுருவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க அந்த மொமெண்ட் உங்களால கிளாஸ் லேர்ன் பண்ண முடியல, ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு இல்ல கவனிக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோவை பிளே பண்ணி திருப்பி பாத்துக்கலாம். இது இந்த 6 மாசம் எல்லா கிளாஸுக்குமே
ரெக்கார்டட் வீடியோஸ் உடனே போட்டுருவாங்க. அந்தந்த டேக்குரிய வீடியோ அந்தந்த டேவே வந்துடும். நம்ம கிளாஸ் முடிச்சு வித்தின் ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர்க்குள்ள அந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் அவ்வளவு நேரம் கூட ஆகாது, ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது, இமீடியட்டா வந்துடும். அந்த 1 ஹவர்க்குள்ள உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனே போட்டுருவோம். ரெக்கார்டட் கிளாஸ் நான் என்ன உங்களுக்கு பிபிடி ஷேர் பண்ணி நான் பாடம் நடத்துறேங்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்துடும் ஒன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டே முடிஞ்ச நெக்ஸ்ட் டேக்குள்ளேயே நம்ம என்ன நடத்தினோமோ அந்த போர்ஷன்ஸ்க்குரிய நோட்ஸ் தமிழ்லையும் குரூப்ல வந்துடும், இங்கிலீஷ்லயும் வந்துடும். நோட்ஸாவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அதையும் நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம் நோட் பண்ணி வச்சுட்டு. இல்ல ரொம்ப அவசரமா ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருவோம், குரூப்ல இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா நம்பர் இருக்கும், நோட் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ ஒரு மெசேஜாவோ போட்டீங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு உங்க டைம் இருக்கல ரிப்ளை. ஏன்னா பர்சனலா நீங்க கால் பண்ணி ஏன்னா எந்த டைம்ல நம்ம பேசுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இஃப் நீட் எனிதிங் அப்படின்னா வந்து நீங்க எனக்கு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டைப்பிங் மெசேஜாவோ போட்டீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு டைம் இருக்கல ரிப்ளை பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு நோட்ஸ் வந்து உடனே வந்துடும். டோன்ட் வரி அபௌட் இட். நீங்க டைம் இருக்கையில படிங்க. ஒரு நேரம் வந்து உங்களுக்கு அதான் சொல்றேன், கிளாஸ் ஆன்லைன்ல ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே ஃபேமிலியில இருப்போம். திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது மூமெண்ட் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினைக்க வேணாம். வீடியோ இருக்கிறனால நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கிற நீங்க அந்த போட்டு அந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துக்கறீங்க. டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சு நீங்க அடுத்த கிளாஸ் வரையில என்கிட்ட கேட்டுக்கலாம். நோட்ஸ் தமிழ்லையும் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லயும் போட்டுருவோம். ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்துடும். நீங்க அதை வந்து நீங்க டெக்ஸ்டாவும் நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்க. ஓகேமா? ஜஸ்ட் சரி நீங்க நீங்க இருக்கிறவங்க உங்க பேரு நீங்க என்ன பண்றீங்க சும்மா டீடைல்டெல்லாம் வேணாம். ஒரு இஃப் யூ வாண்ட் ஓகே அப்படின்னா உங்க பேரு நீங்க என்ன பண்றீங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து மிஸ்ஸஸ் லதா ராமசாமி. என்னோட ஏஜ் 59+. நான் வந்து 35 இயர்ஸ் பியூட்டிஷியன் காஸ்மெட்டாலஜி MSW முடிச்சிருக்கேன். சோஷியல் ஒர்க்கர். எங்க இருக்கிறீங்க? 35 கேக்குதா? 35 இயர்ஸ் காஸ்மெட்டாலஜி ஓகே 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 பியூட்டிஷியனா இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன். பியூட்டிஷியன் MA எக்கனாமிக்ஸ் MSW முடிச்சிருக்கேன். அது இப்போ எனக்கு சோஷியல் சர்வீஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே 27 days சோஷியல் ஒர்க்ல இருக்கேன். கவர்மெண்ட் டயட்ல நதிநீர் திட்டத்திலையும் நான் சோஷியல் ஒர்க்ல இருக்கேன். ஓ சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர். பியூட்டிஷியனாவும் இருக்கிறீங்க. அதாவது நீங்க வீட்லயே வச்சிருக்கீங்களா மேம் பார்லர்? வீட்ல இருக்கேன். நான் எனக்கு ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஏஜ்னால கொஞ்சம் பிசிக்கலா ஓட முடியல, ஆனாலும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ நீங்க ஒரு ஆண்டர்பிரனர். ஸோ நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் MSW முடிச்சுட்டு நீங்க ஒரு இதுவும் பண்றீங்க, அடிஷனலா சோஷியல் ஒர்க்கும் பண்றீங்க. வெரி குட் மேம், வெரி குட். எங்களோட கஸ்தூரிபா மாதர் சங்கம்ல கிளப் வச்சிருக்கீங்களா தனியா? தனியா கிளப்ல நான் வந்து என்ஜிஓ சேர்ந்துருக்கேன். கஸ்தூரிபா மாதர் சங்கம் நாகர்கோயில ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. உமன்ஸ் கிளப்லயும் நீங்க இருக்கீங்க. விமன்ஸ் கன்சியூமர்ல இருக்கிறேன். விமன்ஸ் கன்சியூமர்ல இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. Thank you ma'am. Thank you so much. You are from? நாகர்கோயில், கன்னியாகுமரி. Yes. Thank you ma'am. Thank you so much ma'am. Lada ma'am, thank you so much. Yes ma'am. வேற அடுத்தவங்க? If you wish. உங்க பேர் நீங்க எங்க இருக்கீங்க மட்டும் சொன்னா கூட போதும் தான். Hi ma'am. I'm Ralia from Madurai. என்ன பேர் மேம்? ராஃபியா? Ralia. ராலியா. RWLAY. ஓகே 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 மேம். எஸ் மதுரை. நீங்க பிரசன்ட் third UG இப்பதான் முடிச்சேன். பிரசன்ட் ஸ்டூடண்ட் என்ன கோர்ஸ் மேம் முடிச்சிருக்கீங்க? BCom கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் முடிச்சிருக்கேன். ஓகே குட். BCom முடிச்சிருக்கீங்க. இப்போ செமஸ்டர் முடிச்சிட்டு உடனே இமிடியேட்டா ஒரு கிளாஸ்க்கு வந்தாச்சு. சூப்பர் மேம், வெரி குட். எஸ் thank you. Thank you. Next anyone? Ma'am, good evening ma'am. Yes, good evening. என்னோட நேம் one. செல்வி மேம். செல்வி. எஸ் மேம். நான் கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சரா இருக்கேன் மேம். ஓ சூப்பர். இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நியூட்ரிஷனும் வச்சு கத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. எங்க மேம் பிளேஸ் உங்களுக்கு? அருப்புக்கோட்டை மதுரை பக்கத்துல. மதுரை பக்கத்துல அருப்புக்கோட்டை. சூப்பர், வெரி குட். டெய்லரிங் எல்லாமே செய்வேன்.
எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, நீங்களும் அப்ப சூப்பர் ஒரு ஆண்டர்பிரனர் தான். எல்லாருமே ஒரு புரட்சி மாதிரா தான் இருக்கிறீங்க நிறைய. வெரி குட். தேங்க்யூ மேம். கிளாசிக்கல் டான்சிங், டைலரிங் எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு அடிஷனலாவும் யூ வாண்ட் டு லேர்ன். ஆமா மேம், சூப்பர், வீணை, வெரி குட். கீபோர்டு இது எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதோட இதையும் சேர்த்து கத்துட்டு இருக்கேன் மேம். ஓகே ஓகே, செல்வி மேம், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ எஸ் மேம். மேம். எஸ், நெக்ஸ்ட் பர்சன். I am Shirin Taj ma'am from Kadalur. எஸ் மேம். Hello. சொல்லுங்க மேம், கேக்குது. ஷெரீன் மேம் சொல்லுங்க. நான் கடலூர்ல இருக்கேன் மேம். நான் வந்து ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். மவுண்ட் ஹீரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பிளஸ் ஓகே, குட். வந்து சைட்ல வந்து சாரி ப்ளீட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓ, வெரி நைஸ். ஸோ அப்படியே என்ன சப்ஜெக்ட் மேம்? இங்கிலீஷ் மேம். இங்கிலீஷ் டீச்சர். ஓகே, குட் குட். தேங்க்யூ மேம். எந்த கிளாஸ்க்கு மேம் டீச் பண்றீங்க? சீனியர் கேஜி டு கிரேட் 4 மேம். ஸோ ஹிந்தி சைடா டீச் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். கிரேட் 4 வரைக்கும் ஹிந்தி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் டீச்சர், அதோட சேர்த்து ஹிந்தி டீச்சர். சந்தோஷம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ, வெரி குட். எஸ், நெக்ஸ்ட் ஒன். எனி அதர்? நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க லிங்க்ல ஜாயின் பண்ணல நேம் கேட்கும் இல்லையா, அதுல உங்க நேம் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதே நேமே வரும். எனக்கு நிறைய பேருக்கு வந்து மொபைல் நம்பர் தான் விசிபிளா வருது, அதனால எனக்கு பேர் சொல்லியும் கூப்பிட முடியல. எஸ் மேம். மேம், என்னோட பேர் ஃபெரோஸ் கான், கடலூர். ஃபெரோஸ் கான் சார், சொல்லுங்க சார். அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட். ஷெரீன் மேம் ஒர்க் பண்ற ஸ்கூல்லையா சார்? ஆமா, ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் சார். தேங்க்யூ, வெரி நைஸ். அஸ்கர் சாருக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி ஒரு 6-7 டிகிரிஸும் ஒரு 3 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வச்சிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுலயுமே 3 டிப்ளமோஸ். சூப்பர் சார். சார், என்ன இன்ட்ரெஸ்ட் சார்? நீங்க டயட்டிக்ஸ் வந்திருக்கீங்களா? இவ்ளோ ஒரு சீனியர் பர்சன் யூ ஆர் ஜாயினிங் ஹியர். எனக்கு பொதுவா வெல்னஸ் பிடிக்கும். நான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வெல்னஸ் கோச்சா இருக்கிறேன். பேலன்ஸ் ஃபுட்டு, அந்த மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்புறதுனால அதை நான் ப்ராக்டிக்கலா ஃபாலோ பண்றேன். பட் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங், ஐ ஹேவ் லேர்னிங், பட் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஸ்கோப், உங்களோட ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன். ஃபரிமலா சையத் ஃபாத்திமா மேடம். Ma'am, எஸ், சொல்லுங்க மேம். ma'am, I am Dr. K. Sangila, mathematics teacher. 20 years service, 10th, 11th, 12th mathematics. மேம், கொஞ்சம் மைக் சத்தமா வச்சு பேசுங்க மேம், கேட்கல. பரிமலா மேம். Ma'am, கேக்குதாங்க? எஸ், now it is okay. எஸ் மேம். Ma'am, I am Dr. K. Parimala, mathematics teacher. 20 years service, 10th, 11th, 12th mathematics teacher, ma'am. அப்புறம் பிரைவேட் டீச்சர் அசோசியேஷன்ல ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி. இங்க இதுல வந்து நான் வந்து சைக்காலஜியும் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் சார் மேம். ஓகே ஓகே, சைக்காலஜி நீங்க அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால அடிஷனலா இதுவும் படிக்கிறீங்க. எஸ் மேம். எஸ் மேம். நீங்க மேத்ஸ்ல பிஹெச்டி மேம்? எஸ் மேம். அந்த மேத்ஸ் மட்டும் எதனால அவன் இதா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு தான் நான் முக்கியமா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறேன், அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நிறைய சீனியர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஒன். எஸ், சையத் ஃபாத்திமான்னு ஒருத்தவங்க பேர் காமிக்குது, மற்றவங்க எல்லாமே மொபைல் நம்பர் தான் காமிக்குது. விவோ Y3005G 1+. எஸ் மேம், குட் ஈவினிங் மேம். சையத் ஃபாத்திமா. சொல்லுங்க மேம். குட். I am from Wuhan.
நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பிஎஸ்சி நியூட்ரிஷன் தான் ஆக்சுவலி நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ சுத்தமா இந்த இது டச் இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஜாப் போகணும்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்றக்காண்டி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே சூப்பர் மேம். நியூட்ரிஷன் பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் மேம். எஸ் மேம். எங்க படிச்சீங்க? திருச்சி ஜமால் முகமது காலேஜ். ஜமால் முகமது காலேஜ் வந்திருக்கேன். எஸ் மேம், எஸ் மேம், நைஸ். ஓகே, நான் அந்த டச் இருந்துச்சு, நான் டச் போயிடுச்சு அப்படிங்கறதுனால திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க ரைட்டேஷன் டோட்டலா அப்ளை பண்ணிட்டீங்க. ஐடியாவே இல்ல, மேரேஜ் அப்படி இப்படின்னு போனனால ஃபேமிலி அப்படி போனனால இதாயிடுச்சு. ஸோ ஒரு இங்க ஒர்க் போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ டிப்ளமோ முடிச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது இருக்கீங்களா? Any other? ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன கோர்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேரை ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் கன்வே திஸ் கோர்ஸோட டீடைல்ஸ் சொல்லுங்க. இஃப் எனிபடி வில்லிங் அப்படின்னாலும் கூட தே ஆல்சோ ஜாயின் வித் அஸ், நம்மளோட ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் இவ்வளோ சீனியர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து டுகெதரா வரும்போது நிறைய நியூ ஐடியாஸ் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட் வி யூட்டிலைஸ் இட். சரிங்களா? ஸோ இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாருமே டயட்டிக்ஸ்ல ஒரு தெளிவோட நீங்க வரணும் அப்படிங்கிறதும் இந்த ஃபீல்ட்ல நீங்க பெஸ்டா வரணும் அப்படிங்கிறதுக்கான விஷஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த கோர்ஸோட டீடைல்ஸ் சார் குரூப்ல எல்லாம் போடுவாரு. அந்த ஆட் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டீம் கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வேற குரூப்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இருப்பீங்க. எவ்வளோ பர்சன்ஸ் இருக்கும்போது வெதர் இட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஆர் அதர் குரூப், அது எல்லாத்துலயுமே நம்மளோட டயட்டிக்ஸ் கோர்ஸ்க்கான அந்த டிப்ளமோ சார்ட்டை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுங்க. If anybody நம்மளோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னாலும் they will join it. சரிங்களா? So thank you so much. Nice of you. We'll meet the next class. Thank you, ma'am. Thank you all. I will leave the class. Thank you.